அனைவருக்கும் வணக்கம். அந்த நாற்கரம் பதிப்பகத்துல 2வது அமர்வா இங்க நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. கடந்த முறை நம்ம காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி காந்தி குறித்தான உரையாடல்கள். இந்த நிகழ்வுங்கிறது வழக்கமான ஒரு பக்க ஒருத்தர் உரையாற்றுவாங்க, அதை கேட்டுட்டு எல்லாரும் போறதுங்கிற மாதிரி இல்லாம உரையாடலா நிகழ்த்துறதுனால நிகழ்ச்சியோட தலைப்பே நம்ம உரையாடல்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த முறை எதை பேசலாம் அப்படிங்கிறப்ப விவாதிச்சப்போ மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் பேசலாம். நம்ம பக்கத்திலேயே 2 மிக முக்கியமான மொழிபெயர்ப்பாளர்கள், அதுவும் சாகித்ய அகாடமிக்கு ஏராளமான பங்களிப்பு வழங்கிக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அது குறித்தான மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் குறித்தான உரையாடல் நிகழ்த்துவாங்க. ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பாரதி அந்தடி சொன்ன ஒரு விஷயம் தான். அவர் கூட்டதான் சென்று திங்கும் கலை செல்வங்கள் அவர் பொருட்செல்வத்தை உண்டு இங்க சேர்க்க சொல்லல. உலக நாடுகள் எல்லாம் மற்ற நாடுகள் மீது படையெடுத்தோ அல்லது ஊடுருவல் செய்தோ அங்க இருக்கக்கூடிய பொருட்செல்வங்களை எடுத்துட்டு போயிட்டு இருந்த நேரத்துல பாரதி நமக்கு கலைச்செல்வங்களை சேர்க்க சொன்னார். அந்த அடிப்படையில நமக்கு இந்த அறிவு செல்வங்கள், அறிவுக்கான தேடல்கள் தொடர்ந்து நிகழ வேண்டியதாக இருக்கு. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய வரலாற்றையும் அந்த நாட்டு உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மக்களினுடைய வாழ்வியல் முறைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இலக்கியங்கள் தான் பெரிய பங்களிப்பு கொடுக்கும். ஸோ அந்த அடிப்படையில மொழிபெயர்ப்பு இலக்கியங்கிறது பிற இடத்துல இருக்கக்கூடிய செய்திகளை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு, ஒரு பெரிய திறவுகோலா இருக்கு. அதுதான் நமக்கு ஒரு பெரிய வாயிலாகவும் இருக்கு. நமக்கு இந்தியா கேட்னு ஒரு இடத்த வச்சிருக்கோம், நமக்கு அதுக்கான நுழைவாயிலா இருக்கு அப்படிங்கிறதுனால. அதே போலதான் இந்த கேட்டும் நமக்கு மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் ஒரு பெரிய கேட்டா தான் நமக்கு இருக்கு, ஒரு பெரிய திறப்பு. அந்த அடிப்படையில நமக்கு மொழிபெயர்ப்பை குறித்து ஏற்கனவே நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம அக்கலு ரவித்தோழர் 25 மொழிபெயர்ப்பு நூல்களை கடந்துட்டாரு. தோழர் அவர்கள் ஏராளமான மொழிபெயர்ப்புகளை அங்கடி பண்ணிட்டு இருக்காரு, பங்களிப்பு செய்திருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த உரையாடலை நமக்கு முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் எப்படி அதனுடைய தொடக்கத்துல இருந்து நமக்கான இப்ப அதனுடைய செயல்பாடு, நிகழ்காலத்துல எப்படி நமக்கு அதுக்கான பங்களிப்பு எல்லாம் வளர்ந்து நமக்கு இன்னும் எந்த அளவுக்கு பயணப்பட வேண்டி இருக்குங்கிற மாதிரியான தேவைகள் எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்றதுக்காக தான் நான் அவங்க கிட்ட நான் சொன்னேன். நான் இன்னும் அக்கௌண்ட் ரவித்தோழத்தை பேசும்போது அதனுடைய இப்ப தற்போதைய நிலையும் தேவைங்கிற மாதிரி கூட ஒரு தலைப்பு வைக்கலாம். நீங்க ரொம்ப விரிவான தலைப்பு, ரொம்ப ஆய்வுங்கிறது இதெல்லாம் கொண்டு போகாதீங்க, ஒரு இயல்பான இதாவே இருக்கட்டும் அப்படிங்கிறதே சொன்னார். அந்த அடிப்படையில் இப்ப தஞ்சாவூர் கவிராயர் தோழர் நமக்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக அறிமுகமா இருந்தாலும் ரொம்ப உடனடியா மனதுக்கு நெருக்கமானவரா மாறிவிட்ட ஒரு தோழர். அவருடைய முதல் சந்திப்பு அவர் வீட்டுல நம்ம சந்திச்சதுல இருந்தே அந்த முதல் சந்திப்பே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா இருந்தது. மிக முக்கியமா ஒரு முக்கியமான செய்தி அவரை பத்தி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவர் திண்ணை நூலகம் ஒண்ணு வச்சிருக்காரு. அவர் வீட்டுல இருக்கக்கூடிய புத்தகங்கள் முன்னாடி வாசல்லே அடுக்கி வச்சிருக்கு. யார் வேணாலும் போறவங்க, அந்த வழியா போறவங்க யார் வேணாலும் அதுதான் அதுதான் திண்ணை நூலகம். ஏன்னா இந்த பல வீடுகளுக்கு திண்ணையே இல்ல, அந்த திண்ணையில அடுக்கி வச்சு வர்றவங்க எல்லாரும் அதை பயன்படுத்திக்கக்கூடிய வகையில அதை செயல்படுத்திட்டு இருக்காரு. அதை பார்த்தது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பா இருந்தது. இப்படியும் ஏன்னா புத்தகங்களை பாதுகாக்கிறது உண்மையிலே பெரிய சவால்னு சொல்லலாம். நண்பர்களை கூட நம்ப முடியாது, எந்த விஷயத்தெல்லாம் புத்தக விஷயத்தை நம்ப முடியாது. கடன் வாங்கினவங்க கூட திருப்பி கொடுத்துருவாங்க. எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நிகழ்ந்தா கூட புத்தகங்களை யாரையாவது நம்பி கொடுக்கலாமான்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தேகமா இருக்கு. அது என்ன சொல்றது, நீங்க மற்றவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனா புத்தகத்தை அபகரிக்கிறவங்க கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. அது ரொம்ப சவாலா இருக்கு. என்னுடைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பெட்டிகள்ல இங்க எல்லாம் உள்ள பதுங்கிட்டு தான் இருக்கு. ஆமா, நான் ஒரு புத்தக சேகரிப்பும் எனக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கு. அது ரொம்ப பழைய புத்தகங்களை சேகரிக்கல எனக்கு ஆர்வம் இருக்கு. என்கிட்ட மிக முக்கியமா 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு புத்தகம் வச்சிருக்கேன். அது ஒரு பழைய புத்தகம். அந்த புத்தகத்தை யாரையும் தொடர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த பேப்பர் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகி அது தொட்டா உடஞ்சிடும், நொறுங்கிற மாதிரி. சோ அதை அப்படி பாதுகாக்கிறது, அந்த மாதிரியான சில புத்தகங்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கேன். அதை யாருக்கிட்டையும் கொடுத்துட முடியாது, எல்லாம் பண்ணிட முடியாதுங்கிற நம்ம வச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் அவர் செய்யற அந்த செயல்பாடு எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. நாமெல்லாம் இப்படி பதிப்பு வச்சுட்டு இருக்கோம், அவர் எல்லாருக்கும் பயன்படுத்துறது திண்ணையில வச்சு பயன்படுத்த அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா வருது. நம்ம எல்லாரும் இப்ப ஏற்கனவே சொன்னதை போல பொருளாதாரம் அந்த பொருள் விஷயமா இருந்தா கொடுத்தா திருப்பி வாங்குறது அந்த மாதிரி இருக்காங்க. இந்த அறிவு செல்வத்தை பரப்புறதுங்கிறது எல்லாரும் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த சந்தோஷம் கிடைக்குது, பகிர்ந்துக்கும் போது அந்த சந்தோஷம் கிடைக்குது. அந்த அடிப்படையில் தோழர் அவர்களுக்கு அது இன்னைக்கு உடல்நிலை ஒத்துழைக்காத சூழலும் அவர் இங்க நமக்காக வந்திருக்காருங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. காலையில எனக்கு கூட்டு ரொம்ப சிரமமா இருக்குன்னு தான் சொன்னாரு. நான் மறுபடியும் சாயந்தரம் வரைக்கும் அவருக்கு போனே பண்ணல. ஆனா எனக்கு முன்ன அங்க 4 கரங்கள் இங்க காத்திருக்கின்றன. அப்பதான் தோழர் வந்துட்டாருமே சொல்லிக்கிட்டேன். அந்த அடிப்படையில் தோழர் அவர்களுடைய மனமார்ந்த அன்பு நன்றி. ரவி தோழர் எல்லாருக்குமே தெரியும். ரவி தோழர்களுடைய அறிமுகம் யாருக்கும் தேவையில்லைனாலும் கூட இங்க பதிவாகிட்டு இருக்கிறதுனால அதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ரவி தோழரோட அறிமுகம் எனக்கும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கின அந்த அறிமுகம் தான் இன்னைக்கு ஒரு குடும்ப உறவா நட்பா ரொம்ப நெருக்கமா தொடர்ந்துட்டு இருக்கு. அவருடைய நம்ம எல்லாரும் போன காஞ்சி பயணத்தை வாழ்நாள்ல யாருமே மறக்க முடியாது. எத்தனையோ பயணங்கள் நம்ம போறோம்,
வேற வேற நோக்கங்களுக்காக நம்ம பயணிக்கிறோம். ஆனால் ஒரு புத்தக வாசிப்பு அடிப்படையா வச்சு 2 நாள், அதுவும் வந்து விடிய விடிய நம்ம பயணிச்சது அப்படிங்கிறது, ஒரு பக்கத்துல நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரை ஒரு பிரம்மாண்டமா வந்து அந்த நீங்க வந்து சொல்றது ஒரு பாகுபலி படத்தை வந்து மேக்கிங் ஆஃப் பாகுபலின்னு ஒரு வீடியோ வந்து எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ரொம்ப காமெடியா இருக்கு அதை பார்க்கும்போது. அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப யதார்த்தமா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயங்களை கண்டுக்காம இருக்கிற ஒரு சூழல்ல அது ரொம்ப பிரம்மாண்டமா திரையில பாக்குற மாதிரி வந்து ஒரு 71 ஸ்கிரீன்ல வந்து பிளே பண்ண மாதிரி அந்த காஞ்சிபுரம் காட்சிப்படுத்தினாரு. அது இல்லாம வந்து பல்வேறு இலக்கியங்கள், அவருடைய மொழிபெயர்ப்பு இருக்கட்டும், சிறுகதைகள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. விரைவில் தோழருடைய சிறுகதை நூல் வெளியாக இருக்குங்கிற செய்தியும் உங்களாக பகிர்ந்துக்கிறேன். அதே போல அந்த நதிக்கரையில் என் இதயத்தை புதையுங்கள், கிட்டத்தட்ட வந்து 2 விஷயம் அவரை பத்தி சொல்லணும்னா, இந்த புத்தகமும் சரி, சமத்துவம் நோக்கி இயக்கமும் சரி, அந்த 2 புத்தகங்களும் அவருடைய மொழிபெயர்ப்புல ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் நான் சொல்லுவேன். ரெண்டுமே இன்னும் சமத்துவ நோக்கி இயக்கம் படிக்க இன்னும் உழைச்சிட்டு இருக்கேன். அது சமத்துவ நோக்கி இயக்கம் எல்லாரும் என்னை பயமுறுத்தியா வச்சிருக்காங்க. அதனால அதை ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமா சமத்துவ நோக்கி இயக்கம் குறித்து தோழர் பீட்டர் அவர்கள் அவர்கள் அற்புதமான கூட்டத்தை பல்லாவரம் ஏற்பாடு இருந்தார். ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த நிகழ்ச்சி. இதே போல வந்து தோழர் கந்தசாமி அவர்கள் இருக்கும் முதல் முறையாக நம்ம அலுவலகத்தில் வந்திருக்கேன். அந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கேன். தோழர் எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களை நானே பேசிட்டு இருக்க வேண்டாம். அடுத்த தோழர் அவர்கள் விட எல்லாரும் உரையாடல் தொடர்பாக தற்போது கௌரவத்துக்காக திண்ணை உலகம்னு நான் வச்சிருக்கேன். உங்கள்ட்ட எல்லாம் உண்மையை சொல்றது என்ன, எங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் புத்தகம். இந்த கெட்ட பழக்கம் அது நம்ம பார்வை நல்ல பழக்கம். பிரகாஷன் பெருமையை நான் தச்சுக்கிறேன். அவரு வீட்டுல எங்க போனாலும் பெட்ரூம்ல இவங்க டாய்லெட் போயிருக்கேன். அது கூட புத்தருடைய தம்ம விதத்தை மாற்ற நகருடைய புத்தகம். இது நான் வந்து கேட்டேன், எங்க புத்தகம் புத்தகம் இருக்கேன், இது என்ன ஒரு இடத்துல வைக்கலாம் புத்தகம் எங்க இருக்கு சம்மதத்தை வந்து புத்தகம் எங்க இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அது படிக்கக்கூடாதுங்கிறதான் முக்கியம். அதனால நான் படிக்கிறேன். அதனால எங்க வீட்டு திண்ணை நூலகத்துக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை இருக்கிறேன். எங்க வீட்லயும் என் மனைவி திருமணமாகி வந்த கையோட இங்க 2 பேருக்கு இடையில மனத்தாங்கள் வந்து புத்தகங்கள் வீட்டுல இவ்வளவு புஸ்தகங்கள் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஏன் கேட்கிறேன்னு கேட்டேன். அதெல்லாம் வந்து எங்க வீட்டுல எல்லாம் புஸ்தகங்கள் பரீட்சை தான் முடிஞ்சோம் நாங்க இடைக்கு போட்டுருவேன். நான் பரீட்சைக்காக வைக்கலாமா, அதை படிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப அநியாயமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பழைய புஸ்தகங்கள்ல இருந்து வர்ற ஒரு இது இருக்கு, வாசனை அது வீசிங் மாதிரி வந்துடும். அதனால தயவு செஞ்சு இந்த புத்தகங்களை பழைய புத்தகங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். நீங்க என்ன டிஸ்கஸ் பண்றது, எனக்கு பிடிக்கிறது பழைய புத்தகம் தான். அப்புறம் பழைய புத்தகம் வாசனை, இந்த பழைய புத்தக கடைக்கு போனோம்னு நான் பாக்குறது இந்த வாசனையெல்லாம், அந்த கேரக்டர் வாசனை எல்லாம் அதாவது பிடிக்கிறது. இந்த மாதிரி விசித்திரமான வாசனைகள்னால நான் வாழ்ந்தேன். இப்ப கூட சாமி கூட சொன்னேன், போது இந்த டீக்கடை நல்லா இருக்கு சார், நான் இங்க வருவேன், அந்த டீக்கடையை பார்த்துட்டோம், நீங்க தான் அறிவுறுத்தீங்க. ஆனா 8வது மாவு மிஷின்ல போய் நான் கொஞ்சம் நேரம் தாங்க அங்க பொழுதுபோக்கு இல்ல இல்ல, இந்த மாவு அரைக்கிற வாசனை, இன்னும் மிளகு அரைக்கிற வாசனை, தனி இந்த வாசனையோட பட்டியல நம்ம மாற்றணும். அது நிறைய சேர்த்து வேண்டியிருக்கு. ஒரு கதையில ஒரு குழந்தை மாடியில இருந்து விழுந்து மாடியில இருந்து படிக்கிறேன் கொடை கொடுத்து அழாத அப்படின்னு சொல்லி அதோடைய உச்சந்தலையில முத்தம் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு மாம்பழ வாசனை செய்யும். வாசனை இருந்து எப்படி வருது. அது மாதிரி இந்த புத்தகங்களை பத்தி எனக்கு ஒரு வருத்தம், எனக்கு இடையில ஒரு பெண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த காலப்போக்கில் அதிகமா எடுத்து நான் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்கு இலவசமா கொடுத்துட்டேன், வாங்கி நல்ல புத்தகங்களை வாங்கி. நல்ல வேலை மாடியில ஒரு கூடை மிட்டாய் இருந்தது, அதை வச்சிருந்தாங்க. ஒரு வேலை சுத்தி இருந்தாலும் முடியல, நிறைய யாரமா சேர்ந்து போச்சு. அப்புறம் என்ன பண்ண யோசிச்சு பார்த்து கடைசியில அதுவும் தீர்ந்து போச்சு. அங்க ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் கட்டினேன், அங்கேயே கொண்டு வச்சுப்பாங்க. அப்பவும் கீழே இருக்கிற புத்தகங்கள் என்ன பண்ணாது. என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, மழை பெஞ்சிட்டு இருந்தது, மழை பெஞ்சு முடிஞ்சது, ரொம்ப கோவம் தாங்க. இங்கே கடத்தலுக்கு போயிட்டு வருது, எல்லா புத்தகமும் திண்ணையில வந்து என்ன அப்படி பண்ணிருக்கேன் இல்ல என்னன்னு நினைச்சிருந்தேன். எங்க வீட்டுல வயசானவங்க எல்லாம் உனக்கும் உதவாதவங்க எல்லாம் இந்த மாதிரி அந்த காலத்துல திண்ணைதான் கெதி, அது மாதிரி புத்தகங்களை வச்சுட்டா உங்களுக்கு நினைச்சிட்டு
அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி இருக்கட்டும் சொல்லிட்டு ஒருத்தர் வழியில போனவரு சார் ரொம்ப நல்லா இருக்கு என்னது புத்தகம்லாம் திண்ணையில இருக்குது ஒரு லைப்ரரி இங்கே ஆரம்பிச்சுதான் நம்பி பண்ணிக்கிறாங்க திண்ணை உலகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணை உலகம் எனக்கு வச்சோன்னா பரம திருப்தி என்ன கேட்டாங்க எல்லாம் ஒழிஞ்சது திண்ணை வீட்டுக்குள்ள ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சரி சந்தோஷம் திண்ணை உலகம் வந்தாங்க இதுல ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இது ஒரு வகையில நான் என்ன நானே காப்பாற்றிட்டு இதுல ஒரு செய்தி நான் சொல்றேன் ரொம்ப பேசுற ஒன்னே ஒரு செய்தி இருக்கு கேட்கிறேன். இன்னொரு கதையும் இருக்கு. ஒரு நண்பர் வந்து என்னை விட ஒரு பெரிய புஸ்தகம் வாசிக்கிறவரு. அவர் டெல்லி போயிருக்கும் போது திரும்பி வராரு. பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு பழைய புஸ்தக கடையில் இது புஸ்தகம்லாம் எப்படிப்பா இதெல்லாம் உங்க ஒய்ஃப் தான் சார் வர சொல்லி எல்லாத்தையும் இந்த அழிச்சு அவரால் தாய்க்கவே முடியல கடைசி வரைக்கும். சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் கார் எடுத்து வந்திருக்காரு. திருப்பி இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. புக்கெல்லாம் காணும் சார் நீங்க வந்து அழைச்சு பாருங்க. ஒரு ஆள் வந்தாரு. இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் கனையாடி கலெக்ஷன்ஸ் மணிப்பொடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. எவ்வளவு பாருங்க வந்தாரு. எல்லாமே எவ்வளவு பாருங்க கேட்டாரு. ஒரு 300 ரூபா கொடுங்க சார். ஏன்னா 3000 கொடுக்குறாங்க. எனக்கு சார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. புத்தகங்கள் குறித்தான வாசிப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கு. அவருக்கு மீதான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அது மக்களுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு 90 வயசு எந்த புத்தகத்தை குடிக்கிறதுனாலும் வாங்கி நம்மளாம் படிப்போம் இல்லையா இலக்கிய படிக்கணும். இப்படி தலையில வச்சுக்கிட்டு சுத்தி வர 3 தடவை வந்து ஒரு நாட்டிய மாதிரி ஒரு ஆடி என்ன ஐயா என்ன இதெல்லாம் என்ன சொல்ல மாட்டேங்குது. மரியாதை எந்த புத்தகத்தையும் மரியாதை தலையில வச்சு வணங்கி அப்புறம் தான் நீ வாசிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ மொழிபெயர்ப்பு இலக்கியம் என்ற பேர்ல இவங்க எனக்கு கொடுத்தாரு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த அடிக்கடி என் போன்ல ஏதோ சம்திங் இஸ் கான் ராங். அது இந்த இது இருக்கு இல்லையா மைக் என்னது சவுண்டுக்கு எல்லாம் கேட்கற மாதிரி இருக்கு. ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் ஆனா எனக்கு பேசும்போது இவர் பேசும்போதுதான் ஆன் ஆயிடும். யார் பேச ஆனேன் என் ஒய்ஃப் அதை கேட்டுட்டு இவரு அடிக்கடி மூச்சுக்கு 3 தோழர் பாரா அவங்க தொழிற்சங்க அவங்க சென்னையில தணிக்கைத்துறையில இருந்த ஒரு தொழிற்சங்க தென்சென்னை மாவட்ட தொழிற்சங்கத்துல ஒரு நாள் பொறுப்புல தோழர்னு சொல்லவும் நான் சொன்னேன் இந்த மாதிரி கழுத்து வெளியே நான் வர முடியாது. 99% நான் வர முடியாது. அவங்களுக்கு யாராவது தோழர் தான் ரொம்ப பிடிச்சி அவர் அவ்வளவு கூட கேட்கிறாரா நீங்க போய் உங்களுக்கு என்ன கஷ்டம் அதிகமா நம்மளுடைய பக்கத்துல இது பேரு அதிகமா அழைச்சிட்டு போவார். பயப்படாதீங்க கார் ஏற்பாடு நீங்க அட்டன் பண்ணித்தான் ஆகணும். என்னால போகவே முடியாது நீங்க படுத்துட்டேன். மத்தியானம் 2 மணி இருக்கு. எல்லாம் உதவி செய்ய லைப்ரரி படிக்கிறீங்க பேர் டீ வேணும் நீ கிளம்பு அது மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் மொழிபெயர்ப்பு இலக்கியம் இந்த தலைப்பு பார்க்க எனக்கு என்ன தோணுச்சு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. இந்த மொழிபெயர்ப்புங்கிற வார்த்தையோட எனக்கு என்ன தமிழாக்கம் தான் சரியா மொழி ஆக்கம் அப்படிங்கிறதா சரியா. அது பழைய பாண்டியன் செப்பேட்ல கூட அது மாதிரி ஒரு வாக்கம் தமிழாக்கம் ஒரு சொல்லே வருது. எங்க படிச்சிருக்கேன். சங்க தமிழ் எல்லாம் ஆக்கம் செய்கின்ற அமைச்சர் இங்க வந்து நீங்க மொழியாக்கம் சொல்கிற போது என்ன நேருதுன்னா மொழி மட்டும்தான் நீங்கள் பெயர்ப்பீர்கள். மொழிபெயர்ப்பு அந்த உணர்வுகளோ அந்த ஃபீலிங்ஸோ எதுவுமே இதுல வர்றதில்லை. தமிழாக்கி முதல் தமிழாக்கி விட வேண்டும். அந்த ஒரு விஷயம் இல்லையா தமிழாக்குன்னு சொல்லுது. எல்லாவற்றையும் தமிழாக்கி விட வேண்டும். வெறுமனே மொழிபெயர்த்து போதாது. நான்லாம் சின்ன பிள்ளையில இருந்தே புத்தகம் எல்லாம் வாசிச்சிருப்பேன். அப்ப எது மொழிபெயர்ப்பு எது மூல நூல்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு கதை கிடைக்கிறத வாசிட்டு போய் எல்லாமே மூல நூல் தான் சொல்லிட்டு எல்லாமே மொழிபெயர்ப்பாக பற்றி
அப்புறம் தான் பிரகாஷன் ஆசான் பிரகாஷன் ராஜ்யத்தெல்லாம் அற்புதமான மொழிபெயர்ப்பு மூலம் கிடையாது. ஆக இந்த மொழிபெயர்ப்புக்கும் மூலத்துக்கும் வித்தியாசமே தெரியாமல் அப்பொழுது அவர்கள் தமிழாக்கம் செய்தார். சோமசுந்தரம் எங்க மொழிபெயர்ப்பெல்லாம் மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியுமா? அதனால இதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழாக்கம் தான் சரியான ஒரு பதமாக இருக்கும். இப்போ எப்படி இருந்தா எதை பற்றாலுமே மொழிபெயர்ப்பு மூலத்தையே மொழிபெயர்ப்பாதான். ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் ரைட் இன் தமிழ். இன்னொரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னா, இந்த பத்திரிகை இந்தியா டுடே வந்து தெரியுமா, அதுல வேலை பார்த்த ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய கட்டுரை வேலை புத்தகம் அற்புதமா எழுது. அதுல வந்து கட்டுரை தான் நினைக்கிறேன். நண்பர் ஒருத்தத்தை கொடுத்து இதை படிச்சு பாருங்க, முக்கால் அருமையா இருக்கு. 2 நாள் கழிச்சு அருமையான படங்கள் சொல்லுங்க. எப்ப தமிழ்ல ஏற்கனவே தமிழ் தமிழ் எழுதியிருக்கீங்க. என்ன ஒரு இங்கிலீஷ் நடையில தமிழ் எழுத முடியுமா? எழுதலாமா? அது தகுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த புள்ளியிலிருந்து நாம் துவங்கலாம். அதாவது தமிழாக்கம் என்று சொல்வதே நன்றி. தமிழாக ஆக்கிவிட்டார், அது ஆக்க வேண்டும். அப்பொழுது மூலத்தினுடைய உணர்வுகளும் அவங்க வெறும் மொழியை மட்டும் மொழியை என்று சொல்கிற பொழுது இந்த துணி அதை நம்ம வந்து பேசலாம். ஏன்னா அவ்வளவு மொழிபெயர்ப்பு, நம்முடைய மூத்த மொழிபெயர்ப்பு முன்னோடிகள், அவங்களுடைய புத்தகங்கள், ராகிருஷ்ணா எல்லாம் வந்து அவருடைய மொழிபெயர்ப்பு இந்த அழகுக்காகவே அவர் ரஷ்யா கொண்டு போய் இந்திய தங்க வச்சு அந்த மொழிபெயர்ப்பு சொன்னாங்க நினைக்கிறேன். அதே மாதிரி எங்க ஊருக்கார தீசா ராஜு அவருடைய மொழிபெயர்ப்பு, அப்புறம் பிரகாஷ் மொழிபெயர்ப்பு, காணாசுடைய நிலவரத்தை மட்டும் நான் 5 நாள் பசங்க அதை மொழிபெயர்ப்பு தோணவே தோணாது. நீங்க யாராவது நிலவரம் படிச்சிருக்கீங்க? தயவு செய்து. அதே மாதிரி காணாசுடைய மற்ற மொழிபெயர்ப்பு எல்லாம் அவ்வளவு அவ்வளவு வாசிக்க ஆனந்தமா. அதனால பேசுறதுனா பேசிட்டே போலாம். மொழிபெயர்ப்பாளர்களை பற்றி, மொழிபெயர்ப்பின் மூலங்களை பற்றி, இப்பொழுது மொழிபெயர்ப்பு இருக்கிற நிலைமையை பற்றி எல்லாத்தையும் விடுங்க. உங்க கனவில் தொலைந்தவன் பற்றியே நான் பேசுறேன். இந்த 2 மணி நேரம் பேசுவேன். இவர் கனவில் தொலைந்தவன் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்கிறேன். எனக்கு தெரியாம சாகித்யக்காரன் இவ்வளவு அடுத்த வருஷம் சாகித்யக்காரன் தான் கிடைக்கும் தெரியாது. ஏன்னா அவ்வளவு அற்புதமா எழுதியிருக்காரு. இப்போ எனக்கு இன்னொரு கருத்து தோணுது, நம்ம இவ்வளவு காலம் மொழிபெயர்ப்பு மூலமொழி எல்லாம் வாசிச்ச பிறகு ஏராளமான மொழிபெயர்ப்புகளை வாசித்த பிறகு எனக்கு என்ன தெரியுதுன்னா, the all translations should be attempted only by a creative person. ஒரு கிரியேட்டிவிட்டி, புத்தாக்கம். அந்த புத்தாக்க உணர்வுடையவர்கள் மட்டும்தான் மொழிபெயர்க்க வேண்டும். மற்றவங்க என்ன பண்றது? மற்றவங்க இந்த பத்திர பதிவாளர்கள் போய் பத்திரம் எழுதிடுங்க, நல்லா இருக்கும், மொழிபெயர்த்து எழுதிடுங்க, மூலப்பத்திரத்தை பார்த்து அப்படியே ஒரிஜினலா அப்படியே எழுதிடலாம். இதெல்லாம் அக்காக்கிய வச்சு அந்த செக்காவ கதையில செய்யறான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கதை என்ன கிட்ட கொண்டு பிரகாஷ் இப்ப பார்த்தாலும் எதையாவது நான் பிரதி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நீ அக்காக்கிய வச்சு அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு வீட்டு பத்திரம், அந்த பத்திரத்தை எடுப்பான், அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த பத்திரத்தை அப்படியே பிரதி பண்ணு. இன்னும் படிச்சு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு முடியிருக்க மாதிரி இட்ஸ் a drudgery. ஒரு மோசமான ஒரு அவனை இழந்து விடுகிறேன் அப்படின்னு சேர்த்து பள்ளி கேட்கிறேன். அந்த வேலையிலேயே ஒரு சோகமாக ஒரு நல்ல நல்ல பத்திரங்கள் தான் எடுத்து வச்சுக்கலாம். அவனுக்கு பிடிக்குமாற புத்தகங்கள் சில வெளிவேற்பு எல்லாம் பார்க்கறது இல்லதான். Roman documents. I am tired of reading this translation. I challenge you. இங்கே பிரபலமாக சொல்லப்படுகிற எந்த மொழிபெயர்ப்பை வேண்டுமானால் எடுத்துக்கொண்டு 10 பக்கங்களுக்கு மேல் படித்து ஒழுங்கு பார்க்கலாம். அவ்வளவு போரடிக்குது. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் காசி மாதிரி எழுதல? ஏன் வந்து காணாசு மாதிரி நீங்க மொழிபெயர்க்க இந்த தமிழ் ஏன் இந்த மாதிரி பல பண்றீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணும். காரணம் ஏன் அப்படிங்க,
இவையெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படவில்லை, இவையெல்லாம் வெறுமனே மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால பேசுறதுன்னா அப்படி பேசிட்டே போலாம். நீங்க அதை தொடங்கி வைக்கிற, நீங்க தயவு செய்து அதை தொடருங்க. சிடிஸ்ல இருக்கும். அவன் சார் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைட்டர், ஆளுமை அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப எளிமையா அந்த விஷயத்தை பேசுவார். பட் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப நபுல் சொன்னால சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இல்ல இப்படிதான் நீங்க சொல்ல வேணாம், நீங்க இப்படிதான் உங்கள்ட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கிறோம், அது சொந்தமா ஏதாவது நீங்க பேசலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா அப்படி பேசணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த பிளாக் பண்ணிட்டு சீரியஸா வந்திருக்கேன். சரி, சீரியஸா சீரியஸா பேசுறேன், சீரியஸா பேசுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே. கொஞ்சம் லவுடா மட்டும், இன்னும் சத்தமா பேசலாம். மைக் மட்டும் எல்லாம் இல்ல. ஓகே. ஒரு சார் சொன்னாப்ல தமிழகத்தினுடைய அந்த வாசிப்பு வெளியே, வாசிப்பு டொமைன் அப்படின்னு சொல்றாப்புல, அந்த பரப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்துல வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் தான் ஆக்கிரமிச்சு இருந்தன அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன சொல்ல போனா தமிழக அரசியலை வந்து செழுமைப்படுத்தினது, செம்மைப்படுத்தினது, ஒரு மேம்படுத்தினது வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னு நம்ம வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும். குறிப்பா வந்து சோவியத் யூனியன்ல இருந்து வந்த அந்த நூல்கள், ராதுகா பதிப்பகம், மேற்பதிப்பகம், மாஸ்கோ பதிப்பகம், அந்த பதிப்பகத்துல இருந்து கப்பலா பல்வேறு வகையான நூல்கள் வந்து அதுல வந்து இன்னைக்கும் வந்து வித்துக்கிட்டு இருக்கிற தாஸ்தாவஸ்கி, லியோ டால்ஸ்டாய், அந்த மாதிரி பல்வேறு மார்க்சின் கார்கி, இந்த மாதிரி பல்வேறு ஆளுமைகளுடைய நூல்கள் வந்து கொட்டி குவிஞ்சுது. பேரலா நமக்கு வந்து அரசியலை பத்தின பல்வேறு பாடங்களையும் அவங்க எடுத்தாங்க. அது வந்து கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ தொடங்கி பல்வேறு விஷயங்களை வந்து தமிழக வாசகர்களுக்கு, தமிழக மக்களுக்கு அவங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. தமிழ் வாசகர்களை வந்து அது வந்து மேன்மைப்படுத்தினது அப்படின்னு ஒரு விஷயம். அதற்கு இணையா வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருந்து வந்த புத்தகங்கள் வந்து புதிய விஷயங்களை வந்து தமிழ் இலக்கியத்துக்கு அறிமுகப்படுத்துறது. அது பின்னமீனமா இருக்கட்டும், சரியலிசமா இருக்கட்டும், ரீஸ்ட்ரக்சரிங், அப்புறம் வந்து டீஸ்ட்ரக்சரிங், கட்டுடைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அது மாதிரி இலக்கியத்துல பல்வேறு விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்துறது வெளிநாடுகள்ல இருந்து வந்து இங்க வந்த நூல்கள். அந்த நூல்கள் அத்தனையுமே மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள், சொல்ல போனா மொழி ஆக்கம் செய்யப்பட்ட நூல்கள். அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம சொல்ல விருப்பப்படுறோம். மொழிபெயர்ப்பு, மொழி ஆக்கம், ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சார் சொன்னாங்க மொழிபெயர்ப்புங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம், அதாவது வேர்டு பை வேர்டு ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்ல வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் இன்னொரு மொழிக்கு, அது வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ் இல்ல ஒரிஜினல் புக், டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கு மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு அப்படியே மாற்றும் பொழுது அப்படியே வாக்கியம் பிசகாம, அர்த்தம் பிசகாம, சொற்றொடரே பிசகாம, சில இப்போ உள்ள ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர், இது மொழிபெயர்ப்பாளர் அப்படிதான் சொல்றாரு. ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு பக்கத்துல அப்படியே நான் தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், அதுதான் சரியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு வகையான மொழிபெயர்ப்பு. அது மொழிபெயர்ப்பு. அப்படியே அதுல மூல நூல்ல என்ன இருக்கோ அது அப்படியே இலக்கு மொழிக்கு நம்ம வந்து அர்த்தம் மாறாம, இலக்கணம் மாறாம, அந்த சொற்றொடர் மாறாம டிரான்ஸ்லேட் பண்றது. அப்புறம் அதுலயும் இன்னொன்னு சொல்றாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேஸ்புக்ல அதை பத்தின ஒரு விஷயம் வந்தது. ஒரு பத்தியை படிக்கிறது, அந்த பத்தியை படிச்சுட்டு அந்த பத்தியை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு ஒரு இலக்கு மொழியில அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண, இலக்கு மொழியில அவங்க வந்து அந்த விஷயத்தினுடைய கோர் சாரம் மாறாம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றது, பாராஃப்ரேஸ்ன்னு சொல்றாங்க. அது அந்த விஷயம் அந்த படி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றது ஒரு மெத்தடுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றாங்க, தழுவல். உதாரணத்துக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் கம்பராமாயணத்தை சொல்றோம். அவர் வந்து சான்ஸ்கிரிட்ல படிச்சாரா, வால்மீகி ராமாயணத்தை படிச்சாரா, துளசி ராமாயணத்தை படிச்சாரா, எந்த ராமாயணத்தை படிச்சாரு அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த ராமாயணத்தை
தமிழ் மக்களுக்கு தகுந்தாப்புல தனக்கு சாதகமா ஒரு தழுவி அந்த ஒரிஜினல் விஷயத்த தழுவி வந்து அவர் வந்து ஒரு ஒரு மொழிபெயர்ப்பை நமக்கு வந்து கொடுக்குறாரு, ஒரு இலக்கியத்தை கொடுக்குறாரு. பாஞ்சாலி சபதத்தை கூட நம்ம அப்படி சொல்லலாம். இது ஒரு வகையான மொழிபெயர்ப்பு. அடுத்த மொழிபெயர்ப்பு தான் முக்கியமான விஷயம், மொழி ஆக்கம். அந்த விஷயத்த வந்து அப்படியே எடுத்துக்கணும், ஆனா இலக்கு மொழியில அந்த விஷயத்த செம்மைப்படுத்தணும், அதை மேலும் வந்து செழிப்புற செய்யணும். அந்த இலக்கு மொழியில அந்த விஷயத்த படிக்கக்கூடிய வாசகன் அது அந்த மொழியில எழுதப்பட்ட ஒரு புத்தகம் போல வாசிக்கக்கூடிய லகுவான ஒரு விஷயமா அதை வந்து கொண்டு வர்றதுக்கு பாருங்க, அதுதான் வந்து மொழி ஆக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சார் சொன்னாப்புல அது தமிழாக்கம் சொல்லலாம். பல பேர் வந்து அப்படிதான் வந்து போடுறாங்க, தமிழி அப்படின்னு போடுறாங்க. நான் வந்து மொழிபெயர்ப்புன்னு போடாம மொழி ஆக்கம் அப்படின்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒண்ணுத்திலேயே ரெண்டுத்திலேயே தமிழாக்கம் அப்படின்னு போட்டுருக்கோம். இப்ப இந்த விஷயத்த வந்து நம்ம கொண்டு வரோம். அப்ப இந்த மொழிபெயர்ப்பு இதுதான் வந்து அடிப்படையான ஒரு விஷயமா நம்ம வந்து பாக்குறோம். இந்த டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற சொல்ல பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது எதுல இருந்து வந்ததுன்னா, டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லுல இருந்து வந்தது. அதை வந்து டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற இந்த லத்தீன் சொல்லக்கூடிய பொருள் வந்து கேரி அக்ராஸ், இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போறது அப்படிங்கிறப்பல சொல்றது. கேரி அக்ராஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லத்தீன் சொல்லில இருந்து தான் அது வந்து ஆங்கிலத்துல போகும்போது டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு மாறி, டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்புன்னு சொல்றோம், மொழியாக்கம் சொல்லியிருக்கோம். அதுல வந்து முதல் மொழியாக்கம் செய்யப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்ட சொல்லி மெசபோட்டோமியாவில யூரோப் அப்படிங்கிற ஒரு அரசனை பத்தின ஒரு காவியம் தான் வந்து முதல் மொழிபெயர்க்கப்பட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் வந்துருக்கு நம்ம வந்து பாக்குறோம். அதுல வந்து அப்படி பார்த்தா ஏராளமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அதிகமாக மொழிபெயர்க்க அப்படின்னு ஒரு 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 எப்படி சொல்றாங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்காக பார்த்தா பைபிள் தான் அதிகமா மொழிபெயர்க்கிறது. ஒரு 3000 மொழிகள்ல பகுதியா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த பாட்டுல இருந்து ஒரு தேவை அப்படின்னா அந்த மொழிக்கு கொண்டு போறது, இன்னொரு பாட்டு தேவைன்னா அந்த மொழிக்கு கொண்டு போறது அப்படிங்கிறாங்க. 3000 மொழிகள்ல அது மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே போல முழுமையா 700 மொழிகள்ல பைபிள் வந்து மொழிபெயர்க்கப்படும். 700 மொழிகள்ல முழுமையாக மொழிபெயர்க்கப்படும். அடுத்தது பார்த்தா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான குட்டி இலவசம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 500 550 வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பினாச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை, ஜப்பானிய கதை, ஒரு பொம்மையை பத்தின ஒரு கதை. அந்த கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 300 இது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தாவோயிசம், தாவோ தேசிங், இந்த நூல்கள் வந்து உலகத்துல, இந்த நூல் வந்து உலகத்துல பல்வேறு மொழிகள்ல ஒரு 200 250 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ வந்து தமிழ்ல இருந்து வெளியில போற மொழிகள் பார்த்தா திருக்குறள் தான் அதிகமா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கம்பராமாயணமோ மகாபாரதமோ வேற மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. வேற வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மொழிகள், இங்க இந்தியாவுல உள்ள பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது ஹிந்தியில இருந்து தமிழுக்கு வந்திருக்கு, ஹிந்தியில இருந்து தெலுங்குக்கு வந்திருக்கலாம், இல்ல வங்காளத்துக்கு போயிருக்கலாம், அந்த பல்வேறு மொழிகள் போயிருக்கலாம். அது இருக்கிறாங்களே எனக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கு. இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு நாடு. ஆனா ஒரு காலத்துல வந்து இது வந்து பல்வேறு தேசங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பா இருந்திருக்கு. பல்வேறு தேசம், காசி ஒரு தேசமா இருந்திருக்கு, வேற இன்னொரு விராட தேசம் ஒரு தேசமா இருந்திருக்கு, இங்க வந்து தெற்க வந்து 2-3 தேசங்கள் இருந்திருக்கு. இந்த தேசங்கள் பத்தின, இந்தியாவை பத்தின, இந்தியாவுல உள்ள ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு நூல் நம்ம கவனத்துக்கு ஏதாவது வந்திருக்கா? இருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். இந்தியாவை பத்தின ஒரு இந்தியன் எழுதின, இல்ல ஏதோ ஒரு தேசத்தை சேர்ந்தவன் எழுதின ஒரு நூல் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல. நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கலாம். இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா விட்டு ஏதாவது ஒரு, இப்ப தமிழ்நாடை பத்தி ஒருத்தவங்க எழுதியிருக்கிறான், அதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து சங்க இலக்கியங்கள்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முழுமையான நூலா எதுவும் கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, இந்த இந்துஸ்தானம் இல்ல இந்த பாரத தேசம் இதை பத்தி வெளிநாட்டவர் எழுதின நூல்கள் மூலமா தான் நான் வந்து இந்தியாவை பத்தி தெரிஞ்சது. அவை அத்தனையும் மொழிபெயர்க்கப்பட்டதால் அந்த விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். உதாரணமா பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி அப்படிங்கிற ஒரு நூல்,
அந்த நூல் வந்து அந்த அந்த நூல் வந்து பல்வேறு கடல் வழிகளை பத்தி பேசும். நமக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு நூல் வந்து யவனராணி. யவனராணியில அந்த இளஞ்செழியனுக்கு உதவியா ஒரு ஆள் வருவான், ஹிப்ராஸ் அப்படின்னு ஒரு ஆளு, ஒரு யவனன். அவன் யவன நாட்டில் உள்ள அந்த இவருக்கான அந்த அங்கேருந்து வர யவனராணிக்கையும் அவனுடைய தளபதியா ஒருத்தன் வருவான், பேரை மறந்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது பேரை மறந்து. அந்த ஹிப்ராஸ் அப்படிங்கிற பேர் வந்து இந்த எரித்ரியன் பெரிப்ரஸ் எரித்ரியன்சி அப்படிங்கிற நூல்ல வரக்கூடிய ஒரு பேர். அது என்னன்னா, அந்த ஹிப்ராஸ் வந்து அந்த காலத்துல ஒரு 2000-2500 வருஷங்களுக்கு முன்னாடி, இப்ப வந்து சமீபத்துல வந்து நம்ம மெகல்லன், கொலம்பஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கடல் வழிகளை கண்டுபிடிக்க போனாப்புல, அந்த காலத்துல கடல் வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்ட பல்வேறு ரோமானியர்கள் இருந்திருக்காங்க, சீன கடலோடிகள் இருந்திருக்காங்க, பல்வேறு ஆட்கள்லாம் இருந்து. அப்படி ஹிப்ராஸ்ன்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணிருக்கான், அங்கேருந்து வந்திருக்கான். வந்து அவனுடைய கப்பல் அடிபட்டு காற்றில மோதி சிதறிட்டு இலங்கைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இதுல வந்து மாட்டிடுச்சு. அப்ப அவன் திரும்பி போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, கடல் காற்று எப்போ வந்து சாதகமா வீசுதோ அந்த சமயத்துலதான் பாய்மர கப்பல் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த கடல் காற்று எப்ப வீசுது அப்படின்னு பார்த்து திரும்பி அவன் ஊருக்கு போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அந்த காற்றுக்கு பேரே ஹிப்ராஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதா சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணமா இன்னொரு அந்த கடல் புறாவில் நீங்க ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் உண்மையிலேயே அந்த ஆட்கள்லாம் வந்து எப்படி இதெல்லாம் தேடி பிடிச்சி எங்க போய் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதுனாங்கன்னு சொல்ல முடியாது. சாண்டிலியன் எல்லாம் சர்வசாதாரணமா பல பேர் மதிப்பிடுறாங்க. பொன்னியின் செல்வன் கொண்டாடுற அளவுக்கு வந்து சாண்டிலியனை யாரும் கொண்டாடுறது கிடையாது. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாலூர் துறைமுகத்துலதான் அந்த கதாநாயகன் ஃபர்ஸ்ட் அறிமுகமாகும். தமிழ்நாட்டில இருந்து பூம்புகார்ல இருந்து புகார் நகரத்துல இருந்து துறைமுகம், பெரிய துறைமுகம் இருந்தாலும் நாகப்பட்டினத்துல இருந்தாலும் நேரடியா இந்த ஜாவா, சுமத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு போக முடியாது. கடல் காற்று சாதகமா வீசக்கூடிய பாலூர் துறைமுகம் தான் கலிங்க நாடு. நீ கலிங்கப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்கு, அது பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது, அதனுடைய துறைமுகத்துலதான் அந்த பாலூர் துறைமுகம் இருக்குதான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல இருந்து போகக்கூடிய அந்த கடல் காற்று சாதகமா இருக்க இடத்துல இங்க இருந்து அங்க போய் வெயிட் பண்ணி அந்த வணிகர்கள், வியாபாரிகள் கப்பலை கொண்டு அங்க நிறுத்திட்டு எப்ப அந்த காற்று வீசுதோ அந்த சமயத்துல டிராவல் பண்ண சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த விஷயம் வந்து இந்தியாவுல உள்ள யாருமே எழுதல. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு மொழியில எழுதுனத சமீப காலத்துல ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். மொழிபெயர்ப்பினுடைய முக்கியத்துவம் அடிப்படையில தான் நான் இதை சொல்றேன். அதே போல தாலமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ரோமன், எஜிப்ட்ல வாழ்ந்த ஒரு ரோமன், அலெக்சாண்ட்ரியால இருக்காரு. கடைசியில செத்து போறதுதான் அலெக்சாண்ட்ரியால செத்து போறாரு. அவரு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் மௌரிய சாம்ராஜ்யத்தை பத்தி எழுதியிருக்காரு. அதே போல பாண்டிய அரசர்கள் பத்தியும், பொற்கையில முத்து குளிக்கிறது பத்தியும், இலங்கை தீவை பத்தியும் எழுதியிருக்காரு. இப்ப இதனுடைய ஜியாகிரபி, புவியியல் அமைப்பு, பல்வேறு விஷயங்களை பத்தி அவங்க சொல்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்தரா போறதுக்கு ஆய்வு செய்வதற்கான வழிகளை வந்து நம்ம பார்க்கலாம். அதே போல வாங்ஸ்வா இன்னொருகள்ல ஒரு இந்தியாவுக்கு வந்து காஞ்சிபுரத்துல உள்ள பல்வேறு விஷயங்களை பத்தி, காஞ்சிபுரத்துல ஒரு கடிகை இருந்தது, அந்த கடிகையில வந்து பாலி மொழி சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத வந்து எழுதுறாரு. அதே போல தஞ்சாவூர்ல பாலி மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம், ஒரு கல்லூரி இருந்தது, அங்கேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் எழுதுறாரு. யுவாங்சாங் எழுதுறது என்ன மொழியாக முடியும்? நிச்சயமா ஹிந்தி. இன்னைக்கு உள்ள பிராகிருதமோ அல்லது பாலியோ மக்கள் புழங்கின சான்ஸ்கிரிட் மொழியோ இருக்க முடியாது. அப்படி ஏதோ ஒரு மொழியில எழுதுறாரு. அந்த மொழியில அங்க அந்த ஊருக்கு போயிடுது, சீனாவுக்கு போயிடுது. சீனாவுக்கு போய் இந்த விஷயங்களை வழிச்சோடிகள்ல இல்ல அவங்க எதுல குறிப்பு எடுத்துட்டு போனாலும் அந்த விஷயங்கள் அத்தனைக்கும் சீன மொழியில ஏதோ ஒரு மொழியில ஒரு மொழிபெயர்த்து ரெக்கார்ட் பண்றாரு. அதை ரெக்கார்ட் பண்ண அத்தனையும் மறுபடியும் டிரான்ஸ்லேட் ஆகுது. யார் பண்றா? அத்தனையும் இங்கிலீஷ்காரன், அத்தனையும் இங்கிலீஷ்காரன், பத்திரங்கள் அமெரிக்கர்கள் இருக்கு. அதே போலதான் இப்ப இந்த புத்தரை பத்தி ஒரு பின்பக்கம் உங்களுக்கு எழுதிய ஒரு புத்தகம், புத்த இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் ரைஸ் டேவிஸ் ஒருத்தர் எழுதுது. ரைஸ் டேவிஸும் அவருடைய மனைவியும் இன்னும் 2-3 இங்கிலீஷ் காலத்துலன்னா புத்தரை பத்தின அத்தனை விஷயங்களையும் பாலி மொழியை கற்றுக்கிட்டு, பாலி மொழியில் இருந்த அத்தனை நூல்களையும் இலங்கையிலிருந்தும் பாலியில இருந்த நூல்களை எல்லாம் திரட்டிட்டு வந்து அதை வந்து ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணதுதான் புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றையும் பல்வேறு விஷயங்களையும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு
அதே போல அவுரங்கசீபனுடைய அண்ணா ஒருத்தவங்க தாரார் ஷுக்கோ அப்படின்னு ஒரு ஆள். அவன் வந்து ஒரு வீணா போன அப்படிங்கிற எந்த சொல்லணும்னா ஒரு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசனா இருக்கிறாரு அவரு. ஆனா அவர் வந்து வாழ்க்கையில தோத்து போறாரு. அவன் தம்பி கையாலேயே கொலை செய்யப்படுறாரு. அந்த ஆளை வந்து அது அந்த நான் வந்து ஒரு சமீபத்துல ஒரு புத்தகத்தை அறிமுகம் இன்கார்னேஷன் சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்டே அந்த லைன்ல என்ன வரும்னா, அவன் டிராவல் பண்ற யானை பத்தி எழுதுவான். ஒரு மோசமான ஒரு யானை அப்படியே தளர்ந்து குனிஞ்சு போய் வயதான ஒரு யானையில ஒரு ரேட்னு சொல்றாங்களே இங்கிலீஷ்ல, ஒரு கந்தல் ஆடையை போட்டுக்கிட்டு ஒரு பேரரசன் அதுல டிராவல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி. ஏன்னா அண்ணனும் தம்பியோட போட்ட அவுரங்கசீபோட போட்ட சண்டையில தோத்து போய் தம்பி வந்து அவனை இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஏற்றி ஊர் முழுக்க அவனை ஊர்வலம் கொண்டு அவமானப்படுத்தி கடைசியில வந்து அவனை கொலை பண்ண. அவரு பண்ண சாதனை என்னன்னா, உறுதி கவிஞர்கள், அன்னைக்கு இருந்த சூஃபி கவிஞர்கள், இலக்கியவாதிகள், இதேபோல சான்ஸ்கிரிட் பண்டிட்ஸ், பல்வேறு அறிஞர்களை எல்லாம் ஒரு சபை மேலே கூட்டி அவர் வந்து அரசாங்கத்தையே கவனிக்கலாங்க. எவன் சண்டை போட வரானா அவனுக்கு போய் அங்க சண்டை போட்டு வரான்னு ஒரு தளபதியை இருந்துட்டு ஃபுல்லா இந்த விஷயத்தை தான் கவனிக்கிறாரு. கவனிச்சு நம்ம இந்தியாவில இருந்த உபநிஷத்துக்கள், வேதங்கள் போன்ற பல்வேறு இலக்கியங்களை உருது மொழியில ஒரு டிரான்ஸ்லேட் பண்றார். ஒரு காங்கிரகேஷன் பல்வேறு கவிஞர்களையும் இலக்கியவாதிகளையும் உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் மாரி நடத்தி அதுல வர அவுட்புட் தான் அவருக்கு வந்து உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அவங்க செய்கிறார். அந்த விஷயங்கள் வந்து மேலை நாடுகளுக்கு போகுது. அந்த மேலை நாடுகள் உருதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஆங்கிலத்தில் சொன்ன விஷயங்கள் தான் நம்மளோட அந்த விஷயங்களை தான் பா. அதே போல வில்லியம் ஜோன்ஸ் ஒருத்தர் கல்கட்டாவில் உச்ச நீதிமன்றம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது, கல்கட்டாவில தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய உச்ச நீதிமன்றம் இருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவருக்கும் பேரலா இந்த வேலை தான் பண்றாரு. சான்ஸ்கிரிட் நூல்களை எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்து அந்த விஷயங்களை வந்து உலகம் முழுக்க கொண்டு போறாரு. அந்த மொழிபெயர்ப்புகள் தான் நமக்கு வந்து ஒரு உதவியா இன்னைக்கு இருக்கு. அந்த மொழிபெயர்ப்புகள் தான் தப்பா நினைச்சுக்காதீங்க, யாராவது வருத்தப்படலாம், இந்தியாவை பத்தின ஒரு முழுமையான வரலாறை நமக்கு தருது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்தியாவை பற்றிய முழுமையான வரலாறை யாரும் எழுதல. அலெக்சாண்டர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வர்றாரு. ஒவ்வொரு ஊரா போறான். அவன் திரும்பி அந்த ஊருக்கு போகலாம், அவன் ஊருக்கு சொந்த ஊருக்கு போகலாம், நான் சொல்ல வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல போய் நடுப்புற போகும்போது பாரசீகத்தில் செத்து போயிடறான் நோய் வந்து. ஆனா கூடவே ஒரு ஆள் வரான். கூடவே ஒரு ஆள் வந்து களிமண் பலகையை தயார் பண்ணி அந்த களிகையின் பலகையில ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி அதை லைட்டா காய வச்சு சுட பண்ணி குதிரையில ஒரு ஆளை வச்சு அந்த பலகைகளை திரும்பி அந்த ஊருக்கு அனுப்பலாம். அதை எழுதுறதுக்குன்னே 2 பேரும் ஐஸ்வரர் அவரு நம்ம ஒரு ராஜாட்ட தோத்து போற அத்தனை விஷயங்களையும் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. எந்த மொழியில பண்ணியிருப்பாரு? நிச்சயமா கிரேக்க மொழியில தான் பண்ணியிருப்பாரு. அந்த கிரேக்க மொழியில பண்ணதை வந்து உலகத்துல எவனோ ஒருத்தன் வந்து இங்கிலீஷ்ல மாத்தினான். இங்கிலீஷ்ல மாத்தி இப்ப உலகத்தினுடைய பல்வேறு மொழிகளுக்கு எல்லாம் போகுது. அதை வந்து நம்ம வந்து பயிற்சி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இந்த மொழிபெயர்ப்பு இலக்கியம் என்பது, மொழிபெயர்ப்பு என்பது உலகத்தினுடைய கலாச்சாரத்தையும் உலகத்தினுள்ள எப்படி சொல்றது நம்ம அறிவினுடைய அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிறது, ஒரு கிரியேட்டிவ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து உதாரணமா கவிதைக்கு சொல்லலாம். கவிதை வந்து இப்ப உதாரணமா உமர் கய்யாமனுடைய கவிதை வந்து உருதுல இருந்து இங்கிலீஷ் வந்தது, இங்கிலீஷ் வந்து ஒருத்தர் தமிழ்ல கொண்டு வராது. தமிழ்ல கொண்டு வருது தட்டையா டிரான்ஸ்லேட் பண்ணாம படிக்க முடியுமா? அது அப்படியே அந்த வரிக்கு வரி டிரான்ஸ்லேட் பண்ணா படிக்க முடியுமா? முடியாது. அப்ப ஒரு சார் சொன்னாப்ல, ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் உள்ள கவிதை எழுதக்கூடிய, கவிதை பால் ஆர்வம் உள்ளக்கூடிய அந்த விஷயங்களை தெரிந்த ஒருத்தரை டிரான்ஸ்லேட் பண்ணும் போது அந்த உமர் கானுடைய கவிதைகளை நம்ம வந்து ரசிக்க முடியும். பாப்லோ நெருடாவுடைய கவிதைகளை எல்லாம் அப்படிதான் நம்ம வந்து ரசிக்கிறோம். அப்ப உலகத்தினுடைய இன்னொரு மூலையில இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் அறிவையும் கடத்துகிற இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பாலமா, ஒரு கல்ச்சுரல் பிரிட்ஜ், ஒரு நாலேஜ் பிரிட்ஜா வந்து மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறதுதான் உண்மை. அந்த அடிப்படையில
இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறது அதிகம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன். சார் பேசிட்டோம். பேசுனதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம், என்னுடைய அனுபவம் மொழிபெயர்ப்புல எனக்கு கிடைச்ச அனுபவம், நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் மொழிபெயர்ப்பு ஒரு 22-24 புக்கு நான் பண்ணதுல வாட் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அப்படிங்கிறத வேணா நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கேன். ரொம்ப கடினமான ஒரு வேலை. இப்போ சமீபத்துல விக்கிபீடியாவில் இதுல பார்த்தேன், படைப்பு இலக்கியத்துக்கு நிகரான மொழிபெயர்ப்பு இலக்கியம் அப்படின்னு அதுல எழுதுறாங்க. நிச்சயமா படைப்பு இலக்கியத்தை விட கஷ்டமான கடினமான ஒரு விஷயம் தான் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு மொழியில ஒரு மேகசைன் போடுறாங்க, அதுல ஒரு கட்டுரை எழுதும், மொழிபெயர்ப்பு என்பது கூடு விட்டு கூடு பாயிற ஒரு வேலை. யாரு மூல ஆசிரியனோ அந்த ஆசிரியனுடைய இதயத்துக்குள்ள அவனுக்குள்ள இருந்து அவன் என்ன நினைக்கிறான், என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத இலக்கு மொழியில கடத்தி இந்த இலக்கு மொழியில படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு அந்த மூல ஆசிரியர் என்ன சொல்ல விரும்புறானோ, என்ன சொல்ல நினைக்கிறானோ, என்ன எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறத சரியான முறையில அபரேஷன் இல்லாமல், பிறழல் இல்லாமல், திரும்பு இல்லாமல் கொண்டு சேர்ப்பதுதான் மொழி பெயர்ப்பு, மொழி ஆக்கம் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ. நான் சொன்னாரே கம்பராமன் முதல் மொழிபெயர்ப்பாளர் தமிழ்ல யாருன்னு கேட்டா கம்பராமன். அது சந்தேகமே கிடையாது. ஆனா அவர் மொழிபெயர்க்கல. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்பனை அடியுற்றி வால்மீகி அடியுற்றி ஒரு அற்புதமான நூலை தமிழுக்கு தக்க. அதுல நிறைய வட சொற்களை எல்லாம் தமிழ் படுத்திருக்கிறார். நான் ஒரு புத்தகத்துல அது தேடி பார்த்த வீட்டுல கிடையாது. என்னென்ன வட சொற்களை எல்லாம் வால்மீகியிலிருந்து எடுத்து அவர் தமிழ் படுத்தி இருக்கிறார். அது தமிழ் படுத்துகிற பொழுது அந்த வட சொற்களை தமிழ் படுத்துகிற போது ஒரு இலக்கணம் இருக்கு, தொல்காப்பியம். அதை அடிவிட்டுத்தான் அவர் செய்திருக்கார். அப்படி செய்யும்போது சக்கரவாதம் ஒரு கட்சி ஞாபகத்துல இருந்து இந்த சக்கரவாதத்தை பத்தி இந்த வால்மீகி என்ன சொல்றாங்கன்னா, அந்த சக்கரவாதத்துக்கு நேரிப்புள் அப்படிங்கிறார். நேரிப்புள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நேவி நேவி. அதே மாதிரி கும்பகோணம் வந்து கும்பகோணம் வந்து குடப்பெரும் செவி குன்றம் அப்படிங்கிறார். மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது, பேரு கூட்டாரு. இப்படி முதல் மொழிபெயர்ப்பாளர் கம்பன் தான் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கிற மகாபாரதம் வந்து வேற யாரோ பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்தெல்லாம் இதெல்லாம் இதிகாசங்கள். இதிகாசங்களுக்கு அப்புறம் செவி வழியா வந்து அதுக்கப்புறம் வந்து யார் உரைநடையில 1850 சென்னை பாடநூல் பதிப்பு சங்கம் என்று ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அதுல வசன நூல்களுக்காக அவங்க பரிசு கொடுக்குறாங்க. வசனத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு. அதுல வந்து 3 நூல்களுக்கு பரிசு கிடைக்குது. இந்திய சரித்திரம், உலக சரித்திரம், அப்புறம் வந்து ஒரு கதை இருக்கு. என்ன கதை அது? முதல்ல ஒருத்தன் தீவிர குடியேறுவான். வேற என்ன? இல்ல இல்ல என்ன சொல்லுங்க? அவரு வந்து அந்த கதையை வந்து அவர் மொழிபெயர்த்தார். உலகநாதத்திலேயோ அதுதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் மிகவும் புத்தகங்களெல்லாம் மொழிபெயர்த்தாங்க. நாடக நூட்கள் ஆங்கிலத்தில் இருந்து, பிரெஞ்சு, ரஷ்ய மொழியிலிருந்து நேரடியாக மொழிபெயர்த்து ஒரு மொழியை வந்து இப்ப 2ஆம் கட்டமாக மொழிபெயர்ப்பதை விட, அதாவது ஆங்கிலத்தில் கொண்டு வந்து ஆங்கிலத்திலிருந்து பண்றதா நாங்க பண்றோம். மூல மொழி தெரிந்து அதிலிருந்து பண்ணா அதனுடைய அது ரொம்ப சாரம் உள்ளதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நூல்கள் தான் முதலெல்லாம் வந்துட்டு இருக்குது. மொழிபெயர்ப்புனாலே மூல மொழி ஸ்பானிஷ், பிரெஞ்சுல இருந்து ஸ்ரீரங்கம்லாம் அதுல இருந்தாங்க. இப்படி நான் அந்த பாக்குறேன். இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு மூலத்தில இருந்து வர்றது ரொம்ப நல்லா இது செஞ்சா இப்படிதான் சரியா வருது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மொழிபெயர்ப்புல ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. இதுக்கு போனேன்னாக்கா கிளை நூலகம் போனேன்னா அங்க வந்து பொழுதுபோக்கு பௌதிகம்னு ஒரு புத்தகம் யா பெரல்மான் எழுதியது. இட் இஸ் a physics book.
இப்ப என் பேரை வந்து பிசிக்ஸ் தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நான் உடனே அவன் +2 படிக்கிறான். ஐ சஜஸ்டட் டு ரீட் யா பெர்ல்மான்ஸ் பொழுதுபோக்கு போதியதுக்கு என்ன ஆங்கிலம்னு தெரியாது, எனக்கு தமிழ் புத்தகம் நான் வாசிச்சேன். ஹவு இன்ட்ரெஸ்டிங் இஸ். அதுல வந்து நிரந்தர இயக்க எந்திரம்னு ஒரு அத்தியாயம், என்னால இன்னும் மறக்க முடியாது. இதை படிச்சது நான் 7ஆம் வகுப்பு. அதுல வந்து ஒரு எந்திரம் வந்து நிரந்தரமா இயங்கிக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு உராய்வு தன்மை இல்லைன்னா அது உலகத்துக்கு சொன்ன ஏன் உலகம் சுத்திக்கிட்டே இருக்கு, ஏன் இந்த பூமி பந்து உண்டு கொண்டே இருக்கிறது, அது உராய்வு தன்மையே கிடையாது. அதுல வந்து சொல்றாரு. ஆகவே நீங்க வந்து என்ன அந்த பொழுதுபோக்கு போதியத்தை படிச்சு நான் ரொம்ப அதுக்கப்புறம் அடுத்த நூல் வந்து காலகேந்திரன் என்ஜினியர். இன்னொரு புத்தகம் மறக்க முடியாது வந்து தீஜாராம் மொழிபெயர்த்த குமாவும் பிரிகள். இதை படிச்சோன்னே எனக்கு நானே அந்த வடகிழக்கு இந்தியா ஜிம் கார்பெட்டோட காட்டுல சுத்துற ஒரு அனுபவம். இப்ப நண்பர்கள் பார்க்கும் போதெல்லாம் குமாவும் பிரிகள் படிச்சிருக்கீங்களா, நீங்க கொஞ்சம் படிக்கல சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஐ வாஸ் ஃபேசினேட்டட் பை இட். கொஞ்ச காலம் ஆச்சு, கொஞ்ச காலம் ரொம்ப காலமே ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி நம்ம காலச்சோட்ல இருந்து கண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் புத்தகம் நம்ம பேர் எடுத்து தயங்குறாங்க, நீங்க பண்ணி தரீங்களா, எனக்கு மொழிபெயர்த்து. என்ன புத்தகம்? இல்லை ஜிம்கார் பற்றி எழுதின. ஐயோ என்ன ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஜிம்கார். பைத்தியம் மாதிரி அவர் படிக்கிறாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பண்ணித்தரேன். ரெக்கார்ட் டைம்ல பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒரு வெறி, இது ஒரு ஆர்வம், அதை பண்ணணும்னு ருத்ரப்பிரயாகையும் நாட்டு வச்சிருக்கேன். இதுதான் அந்த புத்தகம். இது வந்து இப்ப 8 பதிப்பு வந்து இந்த நூல். இந்த ஜிம்கார்பெட்டினுடைய நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அவர் வேட்டையாடினார். வேட்டையாடு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் வந்து ஒரு காதலர், அந்த ஆதிவாசி மலைய காதலிக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த புத்தகம் வந்து சில அதிசயங்கள் எனக்கு. ஒண்ணு, நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது நான் படிச்சத ஜிம்கார்பெட்டை மொழிபெயர்த்திருக்கீங்களான்னு கண்ணனை கேட்க வச்சது. 8 பதிப்பு வந்துருக்கேன். எத்தனா கூட கிடைக்கலாம், 16 விஷயம் 8. அதான் 8 ரூபாய் கூட கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. கம்ப்ளைனிங் கொடுப்பாரு, எனக்கெல்லாம் பார்த்து கொடுத்துருவேன். அதனால இப்ப பார்க்கும்போது வர முடியாது. இதுக்கு இன்னொரு வேலை, இன்னொரு அதிசயம் நடக்குது. இது ரொம்ப பிடிக்கும். எங்க கலிபோர்னியால ஒருத்தன் போய், சார் ஐ எம் லவர் ஆஃப் எனக்கு அது வந்து 100 காப்பி வேணும் சார். 100 காப்பி ஒண்ணு போல இல்லை. இங்க நான் வந்து இங்க அவருடைய காதல் இங்க ஒரு பெரிய ஜிம்கார்பெட் கிளம்பே இருக்கு சார் கலிபோர்னியாவில். உடனே நான் கேவ் அட்ரஸ் ஆஃப் காலேஜ் உடனே அவன் அங்கேருந்து வாங்கினான். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் பேசுவார் இல்லை பொது இடங்கள்ல. நமக்கு தான் இந்த அட்வென்ச்சர் ஸ்பிரிட்டுங்கிறது தமிழர்களுக்கு கொஞ்சம் குறைவாதான் சார். நீங்க அதனாலதான் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளை பார்க்க, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் அந்த கெசத்து படிச்ச மாதிரி. ஒரு வெள்ளக்காரன் ரைஸ் இருக்கிற வெள்ளக்காரன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கிராமங்கள், அங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் பத்தி சுருக்கமா சுவையா கெசத்தை பதிவு பண்ணி அவன் அப்படி பதிவு பண்ண தூண்டியது எது? கியூரியாசிட்டி, ஆர்வம் தான். ஆனா நமக்கு அந்த அட்வென்ச்சர்ஸ் கிடையாது. நம்ம குழந்தைகள்லாம் வந்து அந்த மாதிரி வளர்க்கல, காட்டுக்கு தனியா போறது. இப்போ வந்து இந்த ட்ரெக்கிங் எல்லாம் போறாங்க இல்லையா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் போறாங்க. இந்த ட்ரெக்கிங் வந்து ஷோஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் அட்வென்ச்சர். அது நீ ஊக்குவிக்கணும் குழந்தைகள். என் பேரெல்லாம் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஏன் ட்ரெக்கிங் போகணும். நான் என்னுடைய டிராயிங் ரூம் உட்காந்துட்டு நான் நிறைய ட்ரெக்கிங் பார்ப்பேன் டிவியில. இதுக்காக மேலக்கட்டு கஷ்டப்பட்டு போய் ஏறு, அது ஒரு அனுபவம். நான் போனாதான் தெரியுது. ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, இல்ல இந்த புத்தகத்தை பத்தி ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு, அதான் என்னன்னா நம்ப முடியாத செய்தி. இது மாதிரி வேற எங்கேயும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. தமிழ்ல ஏதாவது அவன் செஞ்சுக்காங்களான்னு தெரியாது. ஒருத்தர் போன் பண்றாரு, சார் ருத்ரப்பிரயார் நாட்களி சக்தி படிச்சேன், சந்தோஷம், ரொம்ப பிரமாதம், ரொம்ப சந்தோஷம்.
சார் அவர் சஜன் போது அந்த திரைப்படம் எடுத்தா நல்லா இருக்கு. இதுல ஒண்ணுமே இல்ல. திரைப்படமா இருக்கு. இது ஒரு குடிவேட்டை கதை. அதுக்கு மேல அது ஒண்ணு. மக்கள் வந்து எப்படி வசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி தேடிக்கிறாங்க, அது மக்களை வந்து கொள்வது எப்படி ஆட்புள்ளியா மாறுது அப்படிங்கிறதா. மற்றபடி இது வேற ஒண்ணும் இல்லை. இது எப்படி சார் நீங்க வந்து திரைப்படமா எடுக்க முடியும்னு நினைச்சது? கவலை நீங்க விட்டுருங்க, நாங்க எடுக்கணும். நாங்க நீங்க யாருங்க அவங்க ஒரு பேரை சொன்னார். ஒரு பேர் இப்ப வெளியிடுறது இங்கிதம் விஷயம் என்ன அந்த வேலையை நான் ஆடி அவர் சொன்னார், நீங்க தான் திரைக்கதை எழுதுறீங்க, நான் தான் டைரக்டர், நான் தான் நடிகர். ஒரு புகழ்பெற்ற நடிகரும் இயக்குனருமான ஒரு அன்பன் தமிழர். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சிறிய புத்தகம், ஒரு எளிய மொழிபெயர் எந்த விதமான பாதிப்புகளை இந்த திரைப்பட மனிதர்கள் மனத்தில கூட ஏற்படுத்தி இருக்குங்கிறதா சொல்லுறேன். யார் மனசுல எந்த விதைப்பை விழுந்தும் இதை வந்து இந்த மொழியாக்கங்கள் தான் தெரியும். நமக்கு முக்கிய புதிய விஷயங்களே அதை அறிவிப்ப நமக்கு தெரியாத பண்பாடுகள், பழக்கங்கள், மக்களுடைய வாழ்விடங்கள் இதெல்லாம் நம்ம போயே இருக்க முடியாது. இதை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா immediately transformed to அந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் உள்ள குன்றுகளையும் காடுகளையும் வனங்களையும் நீங்க தெரிகிற ஒரு உணர்வை தொகை. அப்புறம் நான் என்னோட வந்து பேச முடியுமான்னு கேட்டார். கம் ஆக்டர் பேசுறேன். பேசினோன்னே அங்க எனக்கு முன்னாடியே அந்த புத்தகம் தான் 4வது தடவை படிச்சேன் சார். சின்ன ரிக்வஸ்ட், இதுக்கு நீங்க திரைக்கதை எழுத முடியும். இது கதை எழுதுறதுக்கே சான்ஸ் இல்லை புத்தகத்துல. நீங்க எப்படி சார் திரைக்கதை எழுத? நீங்க தான் எழுதுறீங்க, சரி ட்ரை பண்ண. இல்ல எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புக் ஒன்று வைக்கிறேன் கடையில், திரைக்கதை எழுதுவது எப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதியிருக்கேன். அதை வந்து வாசிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் டயத்தை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கேன், படிக்கிறேன்னு உடனே வாங்கி மாற்றி படித்தேன். ஆனால் இது வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஊடகம். இது நமக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு புரிஞ்சிருச்சு. இதை படிச்சோன்னே இது எப்படி நான் திரைக்கதையை மாத்துறதா எனக்கு முன்னாடி பெரிய சவால். நான் வந்து சொல்லித்தரேன், என்ன செய்யணும்னு சொல்லித்தரேன், என்ன எனக்கு தேவைங்கிறது சொல்லித்தரேன். புறப்படும் போது ஒரு மிகப்பெரும் தொகையை என் கையில கொடுத்தாங்க. நான் வாங்க மாட்டேன், இன்னும் வேலையே ஆரம்பிச்சு இல்லை சார், அதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்க. அவர் பொண்ணு வீட்டில் கொடுத்தேன். சாதாரணமாவே வெளியில இருந்து இந்த மாதிரி கதை செக்கு வந்து ஒய்ஃப் வெரி ஹாப்பி. இந்த முறை சந்தோஷம். நீ எந்த வேலையும் செய்யாமையே ஒரு பணத்தை வாங்கிட்டு, அப்போ இந்த பணத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம்? யூ ஜஸ்ட் டெபாசிட் இன் செப்பரேட் அக்கௌண்ட். இந்த வேலையை முடிச்ச பிறகு அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கணும். வருஷம் 2 நான் திரைக்கதையே எழுதல, அந்த பணத்தை எடுத்துக்கல, அப்படியே இருக்கு. நான் எப்ப கேட்டாலும் இந்த பாருங்க, நான் ஒரு தட்ட சொல்லியிருக்கேன், ஒரு இது பண்ணி ஒரு 2 பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கிறேன். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். யாருமே ஒத்துக்கிறோம், நான் கேமரா தூக்கிட்டு நான் போயிடுவேன். அந்த அளவுக்கு அவர்கள் மனதில் வந்து இந்த பாதிப்பை, அது மாதிரி உங்களை வேறு மனிதனாக புரட்டி போட்டு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த நூல் தான், அந்த தமிழாக்கமோ நூலாக்கமோ எதுவாக இருந்தாலும் ஒரு புத்தகங்களை படிக்கும் போது இருப்பதை படித்த பிறகு வேறு மனிதனாக உணரச் செய்கிறது. அது என்னவாலும் செய்யணும், அது கொண்டு போகணும் மக்களுக்கு. இந்த வார்த்தையை தான் சொன்னார். இந்த புத்தகத்தை நான் சினிமாவை எடுத்தேன்னா அது மாதிரி இத்தகைய நூல்களை நாம் படைக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கிறேன். எனக்கு மொழிபெயர்ப்பு வந்து என்னுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய பர்சனாலிட்டியை லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு கூட அதுல வந்துருக்கு. அரவேந்தன் சொல்லிட்டு இன்னைக்கு திசையற்ற மொழிபெயர்ப்பு விழாக்கு போயிருந்தேன். அங்க வந்திருந்தாரு. அவர் ஜெயின் யூனிவர்சிட்டியில தமிழ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட்டர். அவர் தான் வந்து சாகித்ய அகாடமியினுடைய தமிழ் ஆலோசனை குழுவினுடைய தலைவரா. அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, இந்திய அளவுல சென்னையில இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி அலுவலகத்துல அதிகமாக விற்பனை ஆகியிருக்கு. இந்தியாவில் உள்ள மற்ற பிரான்சஸை காட்டிலும் இங்க வந்து அதிகமா விற்பனை ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா, சாகித்ய அகாடமி போடுகிற நூல்கள் தமிழ் மக்கள் அதிகமா வாங்கியிருக்காங்க.
குறிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாகித்ய அகாடமி என்பது மொழிபெயர்ப்புக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நமக்கு தெரியும். அப்ப தமிழ் வாசகர்கள், தமிழ் மக்கள் மொழிபெயர்ப்பு அதிகமா வந்து விரும்பி வாசிக்கிறாங்க. தமிழ்ல இருந்து வெளில போறது ரொம்ப கொஞ்சம் பாவணன் போன்ற இல்ல நம்ம சைலஜா 2-3 பேர் தான் இப்ப இந்த கௌரி கிருபானந்தன் சொன்ன அவங்க வந்து தமிழ்ல இருந்து தெலுங்குக்கு 8 நூலை பண்ணியிருக்காங்க. அதே போல பாவணன் கொண்டு போயிருக்காரு. நல்ல தம்பி அப்படின்னு ஒரு தோழர் பண்றாரு. ஆனா வங்காளத்தில இருந்தும் மராத்தியில இருந்து சார் சொன்னாங்களா கா ஸ்ரீ அவர் பண்ண புத்தகங்கள் சாண்டேகனுடைய நூல்கள் வந்து நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம். எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஆனந்த மடம்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் தேவதாஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அதே போல இப்ப வாசிப்படி பண்டர்வாடின்னு ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு கோழியர் எழுதியிருந்தாங்க. அதை நான் ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு. அதே போல மலையாளத்துல இருந்து எக்கச்சக்க நூல்கள் வந்து தமிழ்ல சைலதா இருக்கட்டும், ஈமா வாசிகா இருக்கட்டும், புரிஞ்சு வேலைனா இருக்கட்டும் கொண்டு வராங்க. எக்கச்சக்கம் வந்து தமிழ்ல வந்து வாய்ப்புகள் இருக்கு. நேற்று என்னுடைய பப்ளிஷர்கிட்ட போன் பண்ணி போன வருஷம் தமிழ்ல எத்தனை மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்திருக்கும் உங்களால சொல்ல முடியுமா தமிழ்நாடு அளவுல அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டேட் லெவல்ல சொல்ல முடியாது. காலச்சோடு அரவிந்தரும் சொல்லிட்டாரு, ஸ்டேட் லெவல்ல டேட்டா கலெக்ட் பண்றது கஷ்டம் ரவி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மருதன்கிட்ட கிழக்குல கேட்டா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எதிர் வெளியீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 25-30 நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் அவங்க பண்றாங்க. கிழக்குல நானே வந்து 2 மொழிபெயர்ப்பு நூல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நண்பர்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு 15-20 நூல்கள் அவங்க தாராளமா பண்ணியிருக்கேன். காலச்சோடு பண்றாங்க. அதே போல பாரதி புத்தகாலயம் பண்றாங்க, என்சிபிஹெச்ல பண்றாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்தா ஒரு 250-300 நூல்கள் ஒரு வருஷத்துக்கு தமிழ்ல வெளில வருது. அதுல வந்து புனைவு கிட்டத்தட்ட 50%. ஆனா என்னுடைய கொஸ்டின், நம்ம வந்து புனைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, புனைவு நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வாசகர்கள் எதை வந்து அதிகமா வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இப்ப நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நான் மேக்சிமம் வந்து 1-2 நூல்களை தவிர இந்த கனவில் தொலைந்தவன், அதே போல அமீர்சத்தினுடைய ஒரு புது உலகம், அப்புறம் வந்து மீறல் நூல் நான் பண்ணியிருப்பேன். இதை தவிர மற்றது 24 புக்கு வந்து நான் ஃபிக்ஷன் தான் பண்றது. அந்த நான் ஃபிக்ஷன் பண்ணும்பொழுது நான் அனுபவிக்கிற அந்த சிரமங்கள், நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத எதிர்கொள்கிற சிரமங்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் முன்னாடியே சொன்னாப்புல மொழிபெயர்ப்புடைய அடிப்படை அம்சங்கள் சொல்லும் பொழுது இலக்கு மொழியில அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய வாசகருக்கு அந்த புத்தகத்தை எளிதாக வாசிக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து எளிமைப்படுத்தி தரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து மொழிபெயர்ப்பாளனுக்கு இருக்கு. சில பேர் இல்லைங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க அங்க இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னா போதும் அப்படிங்கறத அது சரியா இருக்க முடியும். அதுதான் வந்து இப்ப நான் எதிர்கொள்ற எனக்குள்ள சவாலாக அதுதான் இருக்கு. அதுக்கு 1-2 உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னு பாக்குறேன். அந்த அடிப்படையில அந்த விஷயங்களை வந்து நான் தேடி செல்லும் பொழுது அதை வந்து சரியா சொல்லணும், சரியா வந்து வாசகர்களுக்கு கடத்தணும் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு தேடல் கட்டாயமாக அமையுது. அது தற்செயலா நமக்கு இன்னைக்கு உள்ள இணையம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள் வந்து பெரும் உதவியா இருக்கு. இப்ப அந்த விஷயங்களை பயன்படுத்தி அதனுடைய துணையை கொண்டு இல்ல சில நூல்களுடைய துணை கொண்டு அந்த விஷயங்களை வந்து நான் வாசகர்களுக்கு தூதுறேன். மொழிபெயர்ப்புல நான் முக்கியமாக கருதுவது அந்த ஒரு விஷயம் எனக்கு தனிப்பட்ட என்னுடைய விஷயம். நான் பார்த்த வரைக்கும் மொழிபெயர்ப்பு நூல்கள்ல ஃபுட்நோட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஃபிக்ஷன்ல சில பேர் இந்த ஏற்கனவே மூல ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஃபுட்நோட்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. சில பேர் அது வந்து அடிப்படையா அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. மூல நூல்ல வந்து இருக்கக்கூடிய ஃபுட்நோட்ஸ், கிளாசரி அந்த விஷயத்த அப்படியே ஆங்கிலத்துல கொடுத்துடுறாங்க. அதை வந்து தமிழ் படிச்சுறது கிடையாது. நான் சமீபத்துல தான் அதை வந்து ஒரு புத்தகத்துல வந்து தமிழ் படுத்தி போட்டேன். பீட்டர் முக்கியத்துவம் கொடுக்க அந்த சமத்துவ நோக்கி இயக்கம் அப்படிங்கிற புத்தகத்துல அந்த விஷயங்களை வந்து நான் வந்து புத்தகம் தமிழ் படுத்தி கொடுத்தேன். அதே போல ஏராளமான புது புது விஷயங்களை அவர் சொல்றாரு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நூல் இது. ஆனா அரசியல் முக்கியத்துவம், அந்த பொலிட்டிக்கல் எக்கனாமி சார்ந்த அரசியல் பொருளாதார சொற்கள், சமூக பொருளாதாரம் சொற்கள், அரசியல் சொற்கள், பல்வேறு சொற்களை வந்து அவர் அந்த புத்தகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த புத்தகங்களை வந்து
நம்ம வந்து இயல்பா வந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு ஆங்கில புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு 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 ஆவரேஜ், மோர் தென் ஆவரேஜ் ஒரு ரீடர் வந்து அந்த விஷயங்களை வந்து ஓரளவுக்கு நல்ல முறையில அந்த ஆங்கில புத்தகத்துல இருக்கக்கூடிய சொற்களையோ இல்ல உதாரணமா ஒரு படைப்பாளி, ஒரு ரைட்டருடைய பேரை வந்து, ஒரு ஆத்தருடைய பேரை எழுதுறாரு அப்படின்னா ஓரளவு நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். ஓரளவு தான். ஒரு பரவலா இந்த புத்தகம் வந்து எந்த இலக்கு மொழியில தமிழ் வாசகர்களுக்கு செல்லும் பொழுது பெரும்பான்மையான வாசகர்கள் அந்த ஆத்தரை பத்தியோ அந்த புத்தகத்தை பத்தியோ வாசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொட்டில இருக்கும்பொழுது நான் அந்த ஆத்தரை பத்தி அல்ல அந்த புத்தகத்தை பத்தி இல்ல அவர் பயன்படுத்துற அந்த சொல்ல வந்து விரித்து எழுத வேண்டிய, விரித்து ஃபுட்நோட்டா போட வேண்டிய ஒரு அப்ப அந்த சமயத்துல நான் என்னுடைய நாலேஜையும் என்னுடைய அறிவையும் எனக்குள்ள அந்த விஷயத்தையும் வந்து என்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு உதவியா இருக்கு. இப்ப ஒரு 20-15 வருஷத்துல மொழிபெயர்ப்பினால் எனக்கு கிடைத்த மிக 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 பெரிய ஒரு பலனாக இந்த விஷயத்தை தான் நான் பாக்குறேன். ஒரு புத்தகம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த பேரலா ஒரு 5-6 புத்தகத்தை, ஒரு 300 பக்கம் புத்தகம்னா ஒரு 3000 பக்கம் புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து அந்த மொழிபெயர்ப்பு நல்குது. அப்ப அதே விஷயத்த அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு வாசகனும் உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் நான் கொண்டு போறேன். நான் வந்து இன்னும் சொல்ல போனா ஃபிக்ஷனுக்கு கூட உதாரணமா அமித் சௌத்ரியினுடைய இந்த புது உலகம் அப்படிங்கிற நியூ வேர்ல்டு, ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கக்கூடிய, வெளிநாட்டுல ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு குழந்தை இருக்கு. கணவனுக்கு மனைவிக்கும் வந்து டைவர்ஸ் ஆயிடுது. அப்போ அந்த குழந்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து அவர் அந்த புத்தகத்துல சொல்றாரு. பெங்கால் மொழியில இருக்கக்கூடிய பல்வேறு சொற்கள். இப்போ இதை எப்படி வந்து பெங்கால் மொழியில அதை விஷயம் அப்படியே நான் எழுதிட்டு போயிட முடியாது. அப்ப அதை வந்து தமிழ் வாசகனுக்கு அதை நான் சொல்லணும்னு பிரியப்பட்டு கிருஷ்ணமூர்த்தியினுடைய சொந்தக்காரங்க ஒரு லேடி ஒருத்தவங்க இங்க விசாண்டத்துல கிருஷ்ணாநிதி மூலமா அவங்கள போய் சந்திச்சு அந்த சொற்களுக்கான தமிழ் பொருள் என்ன, அது என்ன உண்மையிலே என்ன பொருள் அப்படிங்கிறத கேட்டு அந்த புத்தகத்துல ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தேடியும் நான் கொடுத்தேன். அதே போல இப்ப வந்து ஒரு புத்தகத்தை வந்து அந்த கனவில் சார் ரொம்ப பேஸ் பண்ணி சொன்னாங்க. அதுல 2-3 சொற்களை வந்து உதாரணமா தைமூர் அப்படிங்கிற ஒரு அரசனை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். மிகப்பெரிய ஒரு இன்வைடர், பல்வேறு இடங்களுக்கு போய் அடிச்சு கொலை பண்றது, போறது, வர்றது, மக்களை கொலை பண்றது, செல்வங்களை சேர்த்துக்கு திரும்பி ஆப்கானிஸ்தான் அந்த பக்கத்துலதான் அவருக்கு ஊரு, திரும்பி அங்க போறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லு. இந்த தைமூர் வந்து பாபருடைய முன்னோடி மூதாதையர். இப்ப பாபர் அந்த தைமூரை பத்தி சொல்லும் போது அந்த ஆத்தர் என்ன எழுதுறாருன்னா லேன் தைமூர் அப்படின்னு எழுதுறாரு. லேன் அப்படின்னு தெரியும், கால் ஊரம், நொண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நொண்டி தைமூர்னு நான் பண்ண முடியுமா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, அது சரியா அப்படிங்கறத நான் தேடி போகும்போது ஆமாம் அவன் அப்படிதான் சின்ன வயசுல ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு வந்து காலில் வந்து அம்பு காமிச்சிருக்கு, அதனால ஊனமுச்சுதான். இல்ல அவன் மெர்சினரியா வேலை செஞ்சிருக்கான். மெர்சினரினா கூலிப்படையா ஒரு இடத்துல போய் அவன் வேலை செய்யும்போது அவனுக்கு இங்க காயம்பட்டுருக்கு, அதனால அவன் வந்து வாழ்நாள் முழுக்க அவன் நொண்டியா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லு. அப்ப இதை வந்து நான் வந்து ஒரு ஃபுட்நோட்டா போட்டாதான் நொண்டி தைமூர் அப்படிங்கிறது சில பேருக்கு என்ன, அந்த தைமூர் எவ்வளவு பெரிய வீரன், ஒரு கொலைக்காரன், அவனை போய் நொண்டின்னு எழுதுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அடிப்படையில அப்படி நான் பண்ணேன். அதே போல அதே இதுல வந்து பாபர் நாமா தான் அதை வந்து ஒரு துணையா அவர் எடுத்துக்கிறார். அந்த திருநகர் அந்த கப்போடு புக்கில பாபர் நாமாவில இருந்து பல்வேறு விஷயங்களை அவர் கொண்டு வர்றார். பாபர் நாமா வந்து கிட்டத்தட்ட வந்து மூலத்தை அப்படியே எழுதுறாருன்னு கூட சொல்லலாம். அப்ப அதுல வரக்கூடிய பெய்க் அப்படிங்கிற சொல்ல அப்படியே எழுதுறாரு. BEG பெக் அப்படின்னு எழுதுறாரு. கால் ஆல் த பெக்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. இன்னொரு இடத்துல கால் ஆல் த பெய்க்ஸ் அப்படின்னு பாபர் சொன்னா அப்படின்னு. அப்ப பெக்னா என்ன, பெய்க்னா என்ன, நார்மலா அதை பார்த்தா பெக் அப்படின்னா வேற ஒரு பொருள். ஆனா அது உள்ளார போய் தேடி பார்க்கும் பொழுதுதான் அது பார்க்குது சிறிய குழு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு படைத்தலைவன், ஒரு 50 பேரு 100 பேருக்கு தலைவனா இருக்கக்கூடிய ஒரு குறும் படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து தருது. இதை வந்து நம்ம வந்து எழுத வேண்டும். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா அவன் வந்து பாபர் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நம்ம இவரு
என்ன ஒரு கஜினி முகமதா 27 தடவை படையெடுத்தாப்புல இவன் தொடர்ந்து படையெடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த பாபர் இந்தியா மேல. ஒரு 50 கிலோமீட்டர் வர்றது, திரும்பி போயிடுறது. ஒரு 100 கிலோமீட்டர் வர்றது, அடுத்ததுல 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் வர்றது, திரும்பி உள்ளுக்கு போயிடுறது அப்படின்னு பண்ணிட்டாரு. ஒரு இடத்துல வந்து அவர் சொல்றாரு, பாபர் நாமால எழுதுறாரு, பஜாவூர் அப்படிங்கிற ஒரு இடத்த நாங்க அட்டாக் பண்றோம், ஸ்டாம்டு சொல்லி என்ன சொல்றேன்னா, ஆஃப்டர் டேக்கிங் பஜாவூர் பை ஸ்ட்ராம் இன் 2 to 3 கரி அண்ட் மேக்கிங் ஜெனரல் மசாக்கர். 2 to 3 கரியில அந்த இடத்த ஸ்ட்ராங் பண்ணி பிடிச்சிட்டு பொதுவா இருக்கிற அத்தனை பேரையும் அவன் வந்து இன்ஃபிடெல்ஸ்னா வேற மதத்தை சேர்ந்தோம், அதனால அத்தனை பேரையும் கொலை பண்ணிட்டு நாங்க வந்து அடுத்த இடத்துக்கு போறோம், இன்னொரு இடத்துல ஒரு ஊரை தாக்குறோம். அங்க 4 லட்சம் ஷரூக்கி மதிப்புள்ள பொருட்களை, ஷரூக்கி அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு நாணய மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த கரிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நான் தேடிப்பட்டா எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் என்னுடைய நம்பர் வந்து காலின்ஸ் கலிஃபாக, ராயல் காலின்ஸ் சொல்லி டெல்லியில ஒரு நம்பர் வச்சிருக்காரு, கிறிஸ்டியன் கல்சி அப்படின்னு. அவர்கிட்ட கேட்டாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இது பாபர் நாமால இருக்கக்கூடிய ஒரு சொல்றது 2 to 3 கரினா 44 இருந்து 66 நிமிஷத்துக்குள்ள அப்படிங்கிற பொருள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு உடனே இந்த தமிழ்ல வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 22 நிமிஷம். அப்ப நான் என்ன பண்ணேன்னா 2 to 3 நாழிகைக்குள்ள அந்த இடத்த நம்ம வந்து சண்டை போட்டு நாங்க பிரிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதுல எழுத முடியுது. அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு வந்து நம்மளுடைய அறிவுக்கு வேலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அதே போல மீரா தான் அந்த கதையின் அந்த கனவு தொலைநோட மீராவை வந்து அவங்களுடைய கணவனுடைய பார்வையில வந்து அந்த கதையை வந்து அவர் சித்தரிப்பார். பாபரும் வராது. அந்த இளவரசன் வந்து எப்படி ராஜபுத்திரர்களை கொஞ்சம் ரெஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான், தோத்து போயிடுறான். இவ்வளவு கனவு காண்றான், கடைசியில கனவுல இருந்து வந்து ஒரு மாதிரி ஆயிடுறான். அதனால்தான் அந்த கதைக்கு நான் கனவில் தொலைந்தவன் அப்படிங்கிற பேர் வச்சு. அந்த மீரா வந்து ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறாங்க. மீரா வந்து கண்ணனுடைய பக்தையா இருக்கா. அந்த ரூப கோஸ்வாமி அப்படின்னு ஒருத்தர் அந்த ஊருக்கு வர்றாரு, ஜெய்ப்பூருக்கு வர்றாரு. இந்த அம்மா வந்து சந்திக்கிறதுக்கு போறாங்க. ரூப கோஸ்வாமி நான் பெண்களை எல்லாம் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்ப ஏன் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வரும். அந்த இடம் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. எப்படி இதை யார்கிட்ட கேட்கறது? வைணவ சம்பிரதாயம் தெரிஞ்ச, வைணவம் தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்கள்ட்ட அந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு சித்ராட்ட கேட்டேன். சித்ரா பாலசுப்ரமணியன் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து பிரத்யேக் சுபா முறையே அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்ச ஒரு நண்பரை வந்து எனக்கு அறிவிச்சு அவர் சொல்றாரு, ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஆகிடுது. இந்த கான்வர்சேஷன்ல மீரா வந்து அவருக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நான் சொல்றது அந்த கண்ணன் தொடர்புடைய அந்த சர்க்குள்ள பேசப்படுகிற விஷயம். உலகத்துல ஒரே ஆண்மகன் ஷியாமலன் மட்டும்தான், அத்தனை பேரும் பெண்கள். அப்ப நீங்க எப்படி உங்களை வந்து இப்ப ஆணா நினைச்சுக்கிறீங்க? பிருந்தாவனத்துல நீங்க எப்படி நுழைய முடியும் அப்படின்னு இந்த அம்மா மீரா அவரை போய் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சம்திங் அடிச்சாப்புல வந்து அப்படியா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீராவை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த புரிதலோ இந்த விஷயங்களை பற்றியோ தெரியாம நான் அந்த பர்டிகுலர் பற்றிய வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்றது முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி. அப்ப இந்த மொழிபெயர்ப்பு என்பது தனிப்பட்ட ரவி அல்லது சால் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் மட்டுமே முழுமையாக உட்கார்ந்து ஒரு மொழிபெயர்ப்பை செஞ்சிட முடியாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து உதாரணமா மியூசிக் சம்பந்தமா ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு நான் யுவன் சந்திரசேகரை வந்து ஹெல்ப் பண்ணேன். நான் சொன்னாப்புல பிரத்யேக் சுதா முறையில். அப்புறம் வந்து என் பையனுடைய கலீக் ஒருத்தி சிந்தி மொழி தெரிஞ்சு சிந்தி பொண்ணாவ, அவள்கிட்ட இந்த ஜெய்ப்பூர் மேவார் கலாச்சாரம், ராஜஸ்தானி கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை வந்து நான் வந்து தெரிந்து கொண்டு அந்த கலாச்சார பின்னணியை சரியா தமிழ்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அந்த புத்தகத்தை. இப்ப இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து இந்த வாசகனுக்கு உதவியா நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது வந்து எனக்கு அந்த நூலை மொழிபெயர்க்கும் போது ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் தான் சரியா மொழிபெயர்க்க முடியும் அப்படிங்கிறது. மூன்றாவது விஷயம், என்னை நானே அப்லிஃப்ட் பண்ணிக்கிறது, என்னை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாகவும் அந்த விஷயம் இருக்கு அப்படின்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து இப்போ வந்து ஒரு புத்தகம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது பிரான்ஸ் ஃபனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். யாராவது ஒருத்தர் 2 பேராக கேள்விப்பட்டோம். அவர் வந்து ஒரு
பிரெஞ்சு நாட்டினுடைய காலனியாக இருந்த மார்டினிக் குவாடரப் அப்படின்னு ஒரு 3 தீவு இருக்கு. அந்த தீவுல மார்டினிக்ல பிறந்தவர். அவர் வந்து ஒரு பிளாக் பிரெஞ்சு குடிமகன். அவர் வந்து பிரெஞ்சு நாட்டினுடைய அந்த 2ஆம் உலக போர்ல பிரெஞ்சுக்காக போய் சண்டை போட போறாரு. அவர் போட்டு அந்த பேரலல் சைட்ல ஒரு சைக்காட்ரிஸ்டா டாக்டர் படிக்கிறாரு. அப்புறம் வந்து அல்ஜீரியா, வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அல்ஜீரியாவினுடைய விடுதலைக்காக அவர் போராடுறாரு. அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட், விடுதலை போராளியா இருப்பாரு. அந்த புத்தகத்தினுடைய பேரு ரெபல்ஸ் கிளினிக்னு பேரு. அதுல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு குறிப்பா ஒரு சென்டென்ஸ் ஒரு சொல்ல போடுறாரு. இந்த அடிமையா இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, மன அழுத்தம், அந்த மன அழுத்தம், அதாவது ஒண்ணு இயல்பா அடிமையா இருக்கக்கூடிய அப்படிங்கிறது, அதே போல புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா. ஒரிஜினல் பிரெஞ்சு சிட்டிசன் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள், மதிப்பு, மற்ற விஷயங்கள் ஒரு பிளாக் அந்த நீக்ரோவுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோயை பத்தி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, அபாண்டன்மெண்ட் நியூரோசிஸ் அப்படிங்கிற ஒரு சொல்ல போற அபாண்டன்மெண்ட் நியூரோசிஸ் அப்படின்னு ஒரு வேர்டு. இப்ப இது என்னன்னு புரிஞ்சுக்காம அந்த விஷயத்தெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆச்சு. இப்ப இதை நான் தேடி பார்க்க. அதே போல இன்னொரு என்ன சொல்றேன்னா, ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு இடத்துல போய். பயிற்சி கொடுக்கும் போது அது என்ன பயிற்சி அப்படின்னா, அன்சென்டிமெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். அன்சென்டிமெண்டல் எஜுகேஷன்னா லிட்டரரி எஜுகேஷன் இருக்கு, பொலிட்டிக்கல் எஜுகேஷன் இருக்கு, சோசியல் எஜுகேஷன். அன்சென்டிமெண்டல் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா என்னன்னா, நம்ம பகவத்கீதையில சொல்றதுதான். எதுல நிக்கிறது, அப்பாவா, தாத்தாவா, பேரனா, மாமனா, மனுஷனா யாரும் கிடையாது. நீ ஒரு சத்திரியன், அவன் ஒரு சத்திரியன். சத்திரியனுக்கு அடிப்படை குணம் எதிரி வந்து இந்த அம்பு பாய்ச்சி சண்டை போட்டு அவனை வந்து சொல்றது. அப்ப அந்த சென்டிமெண்டல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்க முடியாது. இப்ப 15,000 சோல்ஜருக்கு மத்தியில இவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பிரான்ஸ் பண்ணா, அவனுக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுத்தது போர் முனையில இந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு நீ வந்து எதிராளியை கொள்றக்கூடிய ஒரு மனுஷனா தான் இருக்கணும், ஒரு வீரனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கானதான் இந்த விஷயம்தான் வந்து இந்த அன்சென்டிமெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. இப்ப இந்த மொழிபெயர்ப்பு தான். இதுதான் வந்து ஒரு நாட்டில இருந்து ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆள் தான் ஒரு ரிவ்யூ, ஒரு எடிட்டர் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் யாரை பற்றி எழுதுறாரு, அல்ஜீரியால ஒருத்தர் பற்றி எழுதுறாரு. இப்ப இந்த புத்தகத்தை நான் வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது இந்த தமிழ் வாசகர்களுக்கு அல்ஜீரிய புரட்சியை பற்றியும் இந்த பிரான்ஸ் பலானை பற்றியும் இந்த ஒரு இடத்துல சொல்றாரு, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த குடியேற்ற வாசிகள் தான் இந்த நாட்டு இந்த மார்டினிக்ல வந்து இந்த ஒரு பெரிய எஸ்டேட், மலை மேல இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்டை வந்து மேம்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பாண்டிச்சேரியில இருந்து அந்த காலத்துல ஒரு 150-200 வருஷங்களுக்கு முன்னாடி மார்டினிக்ல போய் நம்ம தோழர்கள் தமிழர்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ் கொண்டு. இப்ப இந்த கலாச்சாரத்தை பற்றியும் பண்பாடை பற்றியும் பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நான் வந்து இந்த மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு மொழிபெயர்ப்பு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், மிகப்பெரிய ஒரு பூன் அப்படிங்கிறது தான் சொன்னோம். அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு இலக்கு மொழியில் இருக்கக்கூடிய திறமை, ஆளுமை, அது ரொம்ப முக்கியம். தமிழ்ல பண்றேன்னா சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து போடணும், சரியான சொல்ல பயன்படுத்தணும். அவன் என்ன சொல்றானோ அப்படிங்கறத வந்து சரியான சொல்லை பயன்படுத்தி தமிழ்ல அதை சொல்லணும் அப்படிங்கிறது முக்கியம். அது அவரு ஒரு சொல்லியிருப்பாரு, நான் தமிழ்ல அதை சொல்லும் பொழுது அந்த சொல் வந்து அந்த பொருள் மாறாம தமிழ்ல அதை சொல்லணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு இலக்கு மொழி, இப்ப தமிழ் மொழின்னு வச்சுக்கல, தமிழ் மொழியில் மிகப்பெரிய ஆளுமையும் புதிய சொற்களை தேடி தேடி அறிந்து கொள்வது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் அவர் மொழிபெயர்ப்புக்கு அடிப்படை விஷயமா நான் வந்து பார்க்கிறேன். தேங்க்யூ வெரி மச். மதிப்பும் மரியாதையும் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இப்ப வேசிராம் சார் அவர் வந்து பிரெஞ்சுல இருந்து நேரடியா வந்து ஒரு மொழிபெயர்க்கிறார். அதுக்கும் இப்ப ஆங்கிலத்தில இருந்து மொழிபெயர்க்கிறதுக்கும் என்ன? நிச்சயமா இப்ப நான் வந்து சொன்ன புத்தகம் இல்லையா, ஒரு சமத்துவ நோக்கி இயக்கம் புத்தகம். இந்த புத்தகத்துல நான் வந்து அந்த அளவு ஆங்கில சில புலமைகள் சொல்லிக்க முடியாது. ஆனா பல இடங்கள்ல ஐ ஃபவுண்ட் சம் ஃபிளாஸ். அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாக்கிய உருவமைப்பு அவர் பண்றாரு.
தாமஸ் பிக்கெட்டி பிரெஞ்சுல எழுதின புத்தகம் அது. அது ஆங்கிலத்துல இவர் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்கும் போது பல இடங்கள்ல வந்து நழுவல் இருக்கு. வாக்கிய அமைப்பு வந்து புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அது உண்மைதான். ஆனா அது வந்து தவிர்க்கப்படணும். இப்ப நான் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்காங்க அதை நான் தமிழ்ல கொண்டு வருவேன். நான் போய் பிரெஞ்சை போய் தேடி, இல்ல பிரெஞ்சு படிச்ச ஒரு ஆள் மூலமா இது வந்து கரெக்டா இருக்கா இந்த விஷயம் அப்படின்னு நான் தேடி போக முடியாது. அப்ப அது மூலத்தை வந்து முழுமையா அது வெளிய முடியாது, நேரடியா. ஆமா, முடியாது. அப்ப வந்து இப்ப இவர் இங்கிலீஷ்ல பண்ணிருக்கிறது ஒரு ஆத்தென்டிகேட்டட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் என்னுடைய பப்ளிஷர் அதை வந்து ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அதே போல ருஷ்யன் மொழிபெயர்ப்புல பல மொழிபெயர்ப்புகளை நீங்க மறுபடியும் மொழியும் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ண போயிருக்கு. லியோசால்ஸா இருக்கட்டும், உதாரணமா அசடன் ஒரு புக்கு. இதெல்லாம் வந்து ஆங்கிலத்துல மறுபடியும் 2வது 3வது மொழிபெயர்ப்புகளாக வருது. தமிழ்லயே நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம். உதாரணமா வால்காவில் இருந்து தாய், இந்த புத்தகங்கள்லாம் வந்து தமிழ்ல மறுபடியும் புதிய ஆசிரியர்களை வச்சு அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்ப அது வந்து ஒரு இம்ப்ரோவைஸ்டு ஒரு விஷயம்னா, இன்னும் சொல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் எளிமையான மொழியில இப்ப நான் எடுத்துக்கிட்ட சொல்லணும்னா, அது வந்து கரமாற்றத்துக்கும் சீடர்களும் ஒரு புத்தகம் நான் தமிழ்ல பண்ணியிருக்கேன். தமிழ்ல நான் பண்ணல, தமிழ்ல கொடுத்துருக்கேன். அது வந்து அந்த காலத்துல வீரமாமுனிவர் எழுதுற தமிழ். அது வந்து இப்ப ரோஜாமுத்தியால கூட ஒரு ரிசர்ச் ஜனபால்னு ஒருத்தர் அதை பத்தின ஒரு விதி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பக்கத்துக்கு அந்த பரமாத்திர சீடர்கள் கொடுத்துருக்கோம். இப்ப இதை நான் மக்கள் தமிழ்ல கொடுக்குறேன். தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி மக்கள் தமிழ்ல கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. இல்ல அப்ப அதுதான் படிக்கிறதுக்கு இலகுவா இருக்கு அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கணுமா, இல்ல மூலத்தை ஒட்டி அப்படியே இருக்கணுமா? படிக்கிறது கடினமா இருந்தா கூட பரவாயில்ல, படிக்கிறதுக்கு கடினமா இருந்தா கூட பரவாயில்ல, மூலத்தை ஒட்டி இருக்கணும், மூலத்தை சிதைக்காம இருக்கணும் அப்படிங்கறது சரியா? இந்த மக்கள் மொழியில படிக்கிறதுக்கு இலகுவா என்னுடைய தாய்மொழியில படிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்ல, அது சரியா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேசும்போது சொன்னதுதான். நான் உங்களுக்காக ஒரு புத்தகத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்னா, நீங்க அந்த புத்தகத்தை படிக்கும்போது தடங்கள் இல்லாம, பிசிறு இல்லாம, அபரேஷன் இல்லாம நான் கொடுக்கணும் என்பதுதான். அப்ப எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இதை செய்கிறேன்னா, மூல மொழிக்கு சின்சியரா அந்த டிரான்ஸ்லேஷனை பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு. அதை உணர்ந்துகிட்டு ஒரு மொழிபெயர்ப்பாளர் பண்ணணும் அப்படிங்கறதுதான். சின்சியாரிட்டி டு த கோர் இருக்கணும் அப்படிங்கிறது. நான் பண்ணும்போது ஒரு 5 முறை பண்ணணும், எழுதிட்டு அது என்னென்ன இடங்கள் நெருடல் இருக்கு, சரியா வரலன்னு நான் நினைக்கிறத அதை வந்து மார்க் பண்ணிட்டு 2வது முறை பண்ணுவேன். அப்பவும் அது சரி வரலன்னா நண்பர்கள்ட்ட கொடுப்பேன். இப்ப உதாரணமா என்னுடைய நண்பர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பட்டாபிராமன் இருக்காரு. இங்க வந்து எஸ்ஆர்சின்னு ஒரு நண்பர் இருக்காரு. மாயவரத்துல அரவாழின்னு ஒரு தோழர் இருக்காரு. இப்ப இவங்களுக்கு இந்த இதை வந்து நான் பேரா கீழே தமிழ் பண்ணும். இப்போ அவங்க வந்து அதை படிச்சுட்டு இதுல வந்து அபரேஷன் இல்லாம இருக்கு, ஒரிஜினல்ல இருந்து நீங்க வந்து டீவியேட் ஆகாம டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொன்னாங்கன்னா அப்பதான் தெரியும். அப்ப இது சரியா இருக்குதுன்னு சொல்லலாம். அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி அந்த சென்டென்ஸை வந்து உடைச்சு எழுத முடியுமா, இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு மூலமும் சிதையாம, ஆமா, எளிமையாவும் எந்த அளவுக்கு பண்ண முடியும். அவங்க என்ன சொல்ல வராதோ அதை வந்து நான் கொஞ்சம் கூட சிதைக்கப்படாது அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படையா இருக்கு. ஒரு ரஷ்யன் நாவல் குப்புசாமி சார் தான் சொல்லியிருக்காரு. ரஷ்யன் நாவல் ஓ காட் அப்படிங்கிறது வந்து அட ஈஸ்வரா அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. ஒரு ரஷ்யன் நாவல்ல அந்த மாதிரி மொழிபெயர்த்தாங்க. பழைய ரஷ்ய மொழிபெயர்ப்பு எல்லாம் படிச்சீங்கனால எல்லாருமே திருநெல்வேலி பாஷையில பேசிட்டு அப்படின்னு இருந்தாரா. அதே வந்து இன்னொன்னு வாட்டர் ரிலாக்ஸ் அப்படிங்கறது எப்படி மொழிபெயர்த்தீங்க அப்படின்னு கேட்டாரு. வாட்டர் ரிலாக்ஸ் அதை வந்து நீங்க எப்படி தமிழ்ல மொழிபெயர்த்தீங்க அப்படின்னு கேட்டாரு. கேட்டுட்டு அப்புறமா அவரே சொன்னாரு, அவன் வந்து வெளியில போயிட்டு வர்றான், அந்த பர்சன் வெளியில போயிட்டு நல்ல வெயில்ல போயிட்டு வர்றான், வந்து சேர்ல உட்கார்ந்து வாட்டர் ரிலாக்ஸ் அப்படிங்கிறான். அப்போ வந்து அவரு மொழிபெயர்த்தது சொன்னாரு, சாமி சார் மொழிபெயர்த்தது சொன்னாரு, அந்த ஒரு வரியை போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்கிறதுன்னா, மூல மொழியில இருந்து ஆங்கிலத்துக்கு பண்ணும்போது நான் ஆங்கிலத்துல இருக்கிறது தானே பண்ண முடியும் அப்படின்னு சார் சொல்றாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் அப்படின்னா ஒரு சில சந்தர்ப்பம் எப்படி கேட்டீங்கன்னாக்கா, நான் ஒரு புக்கு இப்போ மொழிபெயர்த்தேன்,
அதுல பேர் வந்து இன்எக்ஸாஸ்டிபிள் இன் இங்கிலீஷ். There was a translation of a Gujarati novel, அக்கே பாத்தம். அக்கே பாத்தருக்கு இவன் என்ன மொழிபெயர்க்கிறான் இங்கிலீஷ்லன்னா இன்எக்ஸாஸ்டிபிள்னு மொழிபெயர்க்கிறான். ஏன்னா அக்கே பாத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல நல்ல வேலை லக்கிலி ஒரு குஜராத்தி கேர்ள் ஷீ இஸ் ஒர்க்கிங் இன், அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இது கேட்கும்போது அவங்கள்ட்ட எல்லாருக்கும் கேட்குது. அவங்க சொல்லுவாங்க அக்கே பாத்தம்னா என்ன, அக்கே பாத்திரம், அக்கே பாத்திரம் ஒண்ணு இல்லவே இல்லை இங்கிலீஷ்ல. அதனால அவன் என்ன சொல்றான் இன்எக்ஸாஸ்டிபிள், தீரவே தீராத ஒரு விஷயம். அப்ப அது மாதிரி நம்ம அது மாதிரி பண்ண முடியுமா, தீரவே தீராதது அப்படின்னு மொழிபெயர்க்கணும். ஏன்னா மூலத்துல தீரவே தீராதது தமிழ்ல வந்து வேற இதுவும் அக்ஷய பாத்திரங்கிறது வேற ஒண்ணு வந்து அவங்க கையில வந்து மைனேகல கையில இருக்கிற அக்ஷய பாத்திரம் இருக்கு. அப்புறம் வந்து அக்ஷய பாத்திரம் தீரவே தீராதுன்னு நம்ம அந்த கதையிலே ஒரு இடத்துல வந்து பஞ்சபாண்டவர்கள்ட்ட வந்து பசியோட இருப்பாங்கன்னு கிருஷ்ணர் வந்து ஒரு பாத்திரம் சொல்லுறான் யார்கிட்ட, திரௌபதி. அந்த அம்மா வந்து அதுல இருந்தா பஞ்சாபிட்ட அவங்க இருக்காங்க. அப்படி ஒரு பாத்திரம் அப்ப பத்தி இந்த கதையில கேட்டது. ஆனா இவருடைய பாத்திரம் முழுக்க முழுக்க துயரங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அச்சய பாத்திரம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நிச்சயமா இன்எக்ஸாஸ்டிபிள் கிடையாது. அதெல்லாம் பண்ண முடியும் இங்கிலீஷ்ல. அப்ப நம்ம மூல மொழியையும் தேடி போகணும். குஜராத்தி தேடி போனேன் நான், தேடி அது என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டது அக்ஷய பாத்திரம். ஹிந்தி மொழிபெயர்ப்பு பார்த்தா அப்படியேதான் இருக்கு, அக்ஷய பாத்திரம். அது கரெக்டா. அதனால நம்ம இந்திய மொழிகள் கரெக்டா வந்துச்சு இங்கிலீஷ்ல. சோ நான் தமிழ்லயும் என்ன பண்ணேன்னா அக்ஷய பாத்திரம். இஸ்ராவே வந்து ரஷ்ய மொழியை கத்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணி ரஷ்ய மொழியிலேயே அந்த இலக்கியத்தை படிக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி என்னால முடியல, நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றது எஸ்ரா மிஷன். நம்ம தமிழ்லயே வந்து ஃப்ரீடம்ங்கிற ஒரு சொல் இருக்கு. நம்ம வந்து பொதுவா சொன்னா விடுதலை அப்படி, நம்ம சுதந்திரம்ங்கிற சொல் வந்து அயற்சொல் வட சொல் அப்படிங்கறதுனால நம்ம வந்து விடுதலைங்கிறது அதை வந்து நான் விடுதலையா உணர்றேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நான் சுதந்திரமா உணர்றேன்னு சொல்றதுக்கும் விடுதலையா உணர்றேன்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப அது நீ என்னதான் இருந்தாலும் சில இடங்கள்ல எந்த பொருத்தப்பாடு இருக்கக்கூடிய சொல்ல அது வந்து நம்ம அப்படிதான் வந்து அதை உணர முடியும். மகுடேஸ்வரன் எல்லா சொற்களையும் வந்து தமிழ் படுத்தக்கூடிய ஒரு கவிஞர். அவர்கிட்ட வந்து ஆக்சுவலி வந்து உளவியல் நம்ம எல்லாமே சொல்றோம். அது வந்து சரியான பொருள் கிடையாது. உளத்தியல்ங்கிறது தான் அவருக்கு சரியான பொருள். உள்ளத்தியல் அதுதான் வந்து உளத்தியல். உளவியல்ங்கிறது உளவு பார்க்கிறது. அதனால வந்து அவர்கிட்ட வந்து பொருள் விளக்கம் கேட்டப்ப வந்து அவர் சொன்னது எனக்கு திரும்ப அவர் கொடுத்த ரிப்ளை, நம்ம வந்து அந்த உளவு பார்க்கறது வந்து தமிழ்ல வந்து செந்தமிழ்ல சொல்லணும் ஒற்றியல்னு சொல்லலாம். ஒற்று அப்ப வந்து ஒற்று அறியல். சோ வந்து ஒற்றியல் நம்ம சொல்லலாம். பட் இது வந்து உளவியலே எல்லாருக்கும் செட் ஆயிடுச்சுனால அதையே பயன்படுத்திக்கீங்கன்னு அவர் வந்து நயன்தாரா உடுக்கண்ணின்னு வந்து மொழிபெயர்த்தவர். ஆனா வந்து அவரே என்ன சொல்றாரு, இதை வந்து இப்படி பயன்படுத்திக்கீங்கன்றாரு. வேற வழி இல்லை. சில இடங்கள்ல நீங்க நமக்கு இப்ப தோழர் சொன்னார் இல்லையா, என்ன நம்ம கொடுக்க நினைக்கிறோமோ, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை வந்து அப்படியே வந்து கொடுக்கணுமா அல்லது கடினமா இருந்தாலும், அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா எளிமையாவும் இருக்கணும், அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், மூலத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுல என்ன இருக்கோ அதை எக்காரணம் கொண்டு அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடவே கூடாது, அப்படித்தான் பண்ணணுங்கிறது. சின்ன சின்ன வேலைகள். ஏன்னா வந்து என்னுடைய முதல் புத்தகமும் மனுநீதி, இப்ப தோழர் சொன்ன மாதிரி பரமார்த்த கதைகள் எப்படி அவர் பண்ணாரோ அதுபோல மனுநீதியும் தமிழ்ல இருந்து தமிழுக்கு தான் நான் கொண்டு வந்தேன். முதல்ல நான் வாசிக்கணும் தான் உட்கார்ந்தேன். அதை பண்ணும்போது வாசிக்கலாம் என்னதான் சொல்லிட்டேன், இவ்வளவு கான்ட்ரவர்சி வந்துகிட்டே இருக்கே, வாசிக்கலாம்னு உட்கார்ந்தேன். அப்ப வாசிச்சு சில அத்தியாயங்கள் போகும்போதுதான் நமக்கு ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே தெரியும் உலகம் தோன்றிய கதைன்னு வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு. இந்து மதத்துக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க எல்லாருமே நம்மளும் சொல்றது இல்ல, ஆதாமிய வாழ்காலத்துல தான் நமக்கு அதை சொல்லி சொல்லி பழகி இருக்கும். யாருமே வந்து அது இந்து மதத்துல வந்து ஏதாவது உலகம் தோன்றிய கதைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா மனுநீதி வாசிக்கும் போதுதான் அவன் வந்து அந்த பிரளய காலத்துல இருந்து மறுபடியும் வந்து உலகம் தோன்றதா ஒரு கதையை வந்திருக்கானே தெரிய வந்தது. சரி, இதை முழுமையா வந்து நம்ம பண்ணுவோம், டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி பண்ணுவோம். ஏன்னா படிக்கிறது ரொம்ப ஆடா இருந்தது. 1865 வந்த எடிஷன், ஃபர்ஸ்ட் எடிஷன். அதுதான் வந்து முதல்ல மனுநீதியை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. அதுக்கு நல்ல வேலையா ஒரு 2 பேர் வந்து அவங்க சைட்ல இருந்தே மொழிபெயர்த்து சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில வந்து அந்த மொழிபெயர்ப்பு எடுத்து வச்சு வாசிச்சது ஒரு இடத்துல மிக முக்கியமா எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 மாசம் வந்து என்னை மண்டை போட்டு உடுப்பிக்க வச்சது. பரிகாரங்கள்னு சிலர் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது வந்து சில குற்றங்கள், அதுக்கான தண்டனைகள், அதுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு செயலுக்கான பரிகாரமா அவங்க சொல்றாங்க, நள்ளிரவுல 4 முனை சந்திப்புல ஒரு கழுதையை பலியிட்டு அதனுடைய வபையை சாப்பிட வேண்டும் எழுதியிருக்காங்க. கழுதையை பலியிடுறது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. வபைங்கிற சொல், வபைன்னா கழுதை ஓகே, கழுதைக்குள்ள எல்லா பார்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து வபைங்கிற சொல் என்ன, அது என்ன பார்ட்டா இருக்கும், அது ஏதோ ஒரு பர்டிகுலரா சொல்றாங்கன்னு தெரியும்.
அப்ப அந்த வபைன்னு என்னன்னு நானும் தேடி நான் அவ்வளவு தேடினேன். கிட்டத்தட்ட ஒரு மாசம் இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். டெய்லி கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். ஆனா அதை பத்தி மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா பக்கமும் தேடுறேன், யார்கிட்ட கேட்டாலும் தெரியல. கடைசியா வந்து எனக்கு சொன்ன ஒரு பேர் ஞாபகம் இல்லை, நீங்க அதுல தேடி பாருங்கன்னு சொன்னாரு. மறுபடியும் போய் அங்க ஒரு புத்தகத்தை எடுத்து தேடும் போதுதான் வபைங்கிறது அந்த குடல், கழுதையோட குடலை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் குடலை சுத்தி ஒரு ஜவ்வுமா இருக்கும், அதுக்கு பேர் தான் வபைன்னு வந்து சொன்னார். அப்ப வந்து அதை பிராக்கெட்ல வந்து இப்ப தோழர் சொன்ன மாதிரி ஃபுட் நோட்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து கொங்கு மொழியில வந்து பேசுவாங்க, வப்பை கிழிச்சிருவேன் அப்படின்பாங்க. எப்படி தெரியாம விட்டுது? அந்த அளவுக்கு வன்முறைக்கு போகல தோழர். நான் கொஞ்சம் வெண்முறையாவே வந்துட்டு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பயங்கரமான 400 அப்படிதாங்கிற மாதிரி இருக்காங்க. சோ அது அவ்வளவு தூரம் வந்து அந்த அந்த சொல், ஒரு சொல்லுக்கு நம்ம எவ்வளவு தூரம் தேட வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறது. இப்ப இந்த சிற்றுளி இதழ்ல வந்து கிரண் தேசாய் வந்து அவங்களுடைய பேட்டி வந்து அண்மையில வந்த பேட்டியை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இதுல வந்து மற்ற மொழிகளுக்கும் தமிழுக்கும் ஒரு பெரும்பாலும் வேறுபாடு இருக்கு. முக்கியமா வந்து அயல் நாடுகள் எல்லா இடத்துலயுமே வந்து சர்நேமை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க எழுதக்கூடியவங்க. கிரண் தேசாயை பத்தி எழுதிட்டே வராங்க. எல்லா இடத்துலயும் தேசாய் தேசாய் தேசாய்னே வந்துட்டே இருக்கு. அவங்க அம்மா பத்தி எழுத வரும்போது அனிதா தேசாய் தேசாய் தேசாய்னு எழுதுறாங்க. நாம அப்படியே வந்து நாம டிரான்ஸ்லேட் பண்ற இடத்துலயும் தேசாய் தேசாய்னு எழுதிட்டு வந்தோம்னா இது யாரை குறிப்பிடுங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்து அந்த இடத்துல. நான் வந்து அப்ப அந்த இடத்துல பண்ண முடியாது. முடிச்சுட்டு 2வது தடவை வாசிச்சுட்டு மறுபடியும் பார்க்கும்போது எங்கேயாவது வந்து நான் தேசாய்னு எழுதிருக்கணும்னு பார்த்துட்டே வந்தேன். கிரண் தேசாய்னு ஒண்ணு முழுமையா எழுதிருக்கணும், அப்படிலாம் அனிதா தேசாய்னு எழுதிருக்கணும். வெறுமனே வந்து அவங்க பண்ணதை தேசாய்னு அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப தோழர் சொன்னது எனக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது. ஏன்னா நானும் பத்தியா மேல ஒரு பத்தி திரும்ப கீழே அது அப்படியே வந்து பத்தி வச்சுட்டு தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ஒரு பத்தியை பண்ண டைப் பண்ணி திரும்ப கீழே வச்சுட்டு அடுத்த பத்தி திரும்ப வந்து மறுபடியும் மேல அந்த எல்லா லைனையும் வாசிப்பேன், திரும்ப கீழே பொருத்தப்பட சரியா இருக்கான்னு வாசிட்டு அப்படிதான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். எங்கேயாவது வந்து கிரண் தேசாய்னு சொன்னதையோ அனிதா தேசாய்னு சொன்ன போதோ அந்த வெறுமனே தேசாய்னு அவங்க மென்ஷன் பண்ணதை நான் அப்படியே வந்து மென்ஷன் பண்ணி விட்டுருக்கேன். நாங்கிறத திரும்ப ரீசெக் பண்ணி ஃபைனலா எல்லா இடத்தையும் பார்த்து எங்கெல்லாம் இருக்குங்கிற திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபைனல் சொன்னோம். ஸோ இந்த ஒரு சிக்கலும் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மொழியிலிருந்து அப்படியே திரும்ப மொழி பெயர்த்தோம்னா மொழியை பெயர்த்துட்டு வந்து வைக்கிறது, அது வந்து அப்படி வச்சோம்னா நிறைய இடங்கள்ல குழப்பத்தை தான் உருவாக்கும். அப்ப அந்த இடத்துல நிச்சயமா வந்து தோழர் சொன்ன மாதிரி இந்த கூடு விட்டு கூடு பாயறது, இந்த வித்தைகள்லாம் காட்ட வேண்டியதாகவும் இருக்கு மொழிபெயர்ப்புங்கிறது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா கிரியேட்டிவ் ரைட்டருக்கும் மொழிபெயர்ப்பாளருக்கும் இருக்கக்கூடிய சவால் சார் சொன்னாரு இல்லையா. கிரியேட்டிவ் ரைட்டர் கூட தான் நினைச்சது என்ன ஃப்ளோல எழுத முடியுமோ எப்படி வேணாலும் நம்ம எழுதி அதை நம்ம ஷேப் பண்ணணுங்கிறது, நம்மளே எழுத நம்ம ஷேப் பண்ணணுங்கிறதுல பெரிய கஷ்டம் இருக்கு. அதுக்கு சில ஒரு குறிப்புகள் புரிஞ்சுட்டா மட்டும் நமக்கு போதும் ஒரு கதைக்கு. பட் ஆனா மொழிபெயர்ப்பாளர்னு பாக்குறப்போ அதுக்கு நானும் அந்த இதுல கொஞ்சம் தமிழ் டு தமிழ்லே சங்கத்தமிழ் பாடல்களை வச்சு கவிதை, அதாவது சங்கத்தமிழ் பாடலை மூலப்பாடலை எடுத்துக்கிட்டு நார்மலா நம்மளுடைய நீங்க சொன்ன மக்கள் மொழியில கவிதை எழுதக்கூடிய ஒரு எளிமையான மொழியில கவிதை அந்த பாடலுக்குரிய நம்ம ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நான் ஒரு கவிதை புத்தகம் எழுதுறேன். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த இதை விட்டு நம்மளால வெளியிலேயே போக முடியல. நம்மளோட கற்பனையை ஒரு அளவுக்கு மேல அதுக்குள்ள கொடுக்கவும் முடியல. அதே மாதிரி அந்த இதை விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம அந்த மூலப்பாடலை எடுத்ததுக்கான அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். சோ அந்த பார்டர் தாண்டாமவே நம்ம போகணும் அப்படிங்கிறப்ப அந்த கஷ்டங்கள் புரிஞ்சுது, தமிழ் டு தமிழுக்கே புரிஞ்சுது. அப்படிங்கிறப்ப கிரியேட்டிவ் ரைட்டரோட ஆக்சுவலா மொழிபெயர்ப்பாளருக்கு தான் அவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. முக்கியமான விஷயம் வடமொழியை பயன்படுத்துறது ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க எல்லாரும். வடமொழி பயன்படுத்தாம பண்ணுங்க, ஏன் தமிழ்ல வந்து வடமொழி கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப பிரயத்தனம் அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்குல்ல, அதுக்கு நம்ம முயற்சி பண்றேன் அப்படிங்கிறதுக்கும் வந்து பயங்கர வேறுபாடு. இப்ப டெமோக்ரஸிக்கு தமிழ்ல மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கு. இப்ப சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்து இப்ப சோசியல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். அது வந்து சமூக மக்களாட்சின்னு எழுதுனா அது வந்து அது படிக்கும் போதே அது வந்து ஒரு நெருடல். சோ ஒரு சமூக ஜனநாயக பார்வை, சமூக ஜனநாயக அணுகுமுறை அப்படிங்கும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லகுத்தன்மை இந்த விஷயத்துல தமிழ்ல நம்ம முடிந்த அளவு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு சரி. ஆனா தேவையான இடங்கள்ல நிறைய வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆமா, பிரயோகிக்கிறேன், அதாவது ஒரு துப்பாக்கியை பிரயோகிக்கிறேன் உங்க மேல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அத வந்து பயன்படுத்துறேன் இப்படி சொல்லலாம். ஒரு காலத்துல நேரடி ஒளிபரப்புன்னு போட்டிருந்தது, இப்போ நேரலைன்னு 2 வார்த்தையில சுருக்கிட்டாங்க. அது மாதிரி வந்து நம்ம நிறைய பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்ல. ஆமா, இந்த
இந்த புத்தகத்துல வந்து ஒரு இப்ப நீங்க வந்து யாராவது சிட்னி ஷெல்டன் படிச்சிருப்பீங்களா, இல்ல வந்து ஹெரால்ட் ராபின்ஸ் படிச்சவங்க யாராவது இருக்கலாம்? யாராவது படிச்சிருக்கீங்களா? ஹெரால்ட் ராபின்ஸ், சிட்னி ஷெல்டன். சிட்னி ஷெல்டன் அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 அங்கங்க வந்து ஒரு ரசமான விஷயங்களை வந்து சுவையா சொல்லியிருப்பாரு. நான் வந்து இன்வெர்டர் கமால சொல்றேன். இப்ப இதெல்லாம் வந்து இந்த கிரண் நகர்கர் வந்து எழுதியிருப்பாரு, சில இடங்கள்ல சொல்லுவாரு. அதே போல அது எதுக்கு நான் அதை அதாவது சொல்ல, ரசமானது கூட டீ கொண்டு ஆமா இல்ல அது எப்படிங்க இது? அது மாதிரிதான் இருக்கு அது. கண்ணனை பத்தி சொல்லும் போது அது எப்படி விரசம் சொல்லுவீங்க? ரசம் கிடையாது. கண்ணனை பத்தி சொல்லும் போது ரசம் தான், ராசலீலை தான் அது. அது ராசலீலை. அதனால அந்த விஷயங்களை சொல்றாரு. அது வந்து டார்கெட்டட் ஒன்லி இங்கிலீஷ் ரீடிங் பீப்புள். அந்த புத்தகம் வந்து ராவணன் நீட்டின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான புத்தகம் பண்ணார் திருநகர். அது வந்து எக்கச்சக்கம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. அதனுடைய இன்னொரு அதை எழுதின இன்னொரு ஆத்தர் தான் இவரு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் ஆடியன்ஸ் தான் வாசகர்கள் தான் பண்ணியிருப்பாரு. கமாண்டர், ஜெயில், தாலுகா, இருக்கா, இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப நான் மேவார் ராஜ்யத்துல 1500 வருஷங்களை ஒட்டி நடக்கிற இந்த விஷயத்த வந்து கமாண்டரை வந்து இவர் கூப்பிட்டாரு அப்படின்னு நான் ராஜபுதனுடைய ராணா வந்து தன்னுடைய கமாண்டர்கிட்ட பேசினான்னு எழுத முடியுமா அப்படிங்கிற இந்த விஷயமும் சங்கடமா இருக்கு. இவர் சொல்றாப்புல ஃப்ரீடம் அப்படிங்கிறதுக்கு சில இடங்கள்ல சுயாதீன அப்படிங்கிற ஒரு சொல் ஒண்ணு இருக்கு. நான் இண்டிபெண்டா நான் வந்து செயல்படுறேன், நான் விடுதலையா சுதந்திரமா செயல்படுறேன் அப்படிங்கிறத, சுயாதீனமா செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ரொம்ப ஆட்டாந்த இடத்துல வேண்டியது. இப்ப இதெல்லாம் வந்து சலுகைகளா எடுத்துக்கலாம். சில பேர் இதையே குறையா சொல்ல மாதிரி இவங்க இவ்வளோ மொழிபெயர்ப்பு சரியாவே இல்லை அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் டார்கெட் யாரோ அவங்க வந்து இந்த புத்தகத்தை ரைட்டுப்பா என்ன எளிமையா என்னால படிக்க முடியுது, பிரச்சனை இல்லை, சரியா புரியுது அப்படின்னு சொன்னா போதும். இல்ல அவர் வந்து அதுக்கு ஒரு சொல்லுவாரு. அதுக்கு வந்து அவர் ஒரு விளக்கம் வச்சிருப்பாரு. இன்னொன்னு நயன்தாராவை தமிழ் படுத்துறாருல, மகிழ்ச்சிசரன் முதல்ல தமிழ் இல்ல அது செய்ய மாட்டாரு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாரு. ரைட், ஓகே. இன்னொன்னு பெயர்கள் வந்து இன்னொன்னு நம்ம முன்ன சொல்லிட்டு இருந்தோம். அவர் பேஸ்புக் நம்ம முகநூல் எழுதிட்டு இருந்தாங்க. நான் அப்போ சொல்லுவேன் Facebook தான் எழுதுறேன். ஏன்னா அது ஒரு கம்பெனியோட பெயரா இருக்குது. இன்னைக்கு அது மெட்டாங்கிற கம்பெனிக்கு கீழே Facebookங்கிற ஒரு இதா வந்துச்சு. இன்னைக்கு நீங்க முகநூல் பயன்படுத்தலாம். மெட்டாங்கிறது கம்பெனியோட பேர். நீங்க அதை தமிழ் படுத்தக்கூடாது. இங்க வந்து நான் நாற்கரம் வச்சிருக்கேன் அப்படின்னா இதை வந்து ஹெக்ஸாகன்ங்கிறது வந்து சாரி குவாட்ரிலேட்டரல் நான் வந்து அதை வந்து இன்னொரு லாங்குவேஜ் கொண்டு போகும்போது குவாட்ரிலேட்டரல் பப்ளிகேஷன் நாங்க கொண்டு போய் வைக்க முடியாது. நாற்கரம் தான் வந்து அங்கேயும் நாற்கரம் தான் எழுதணும் அவங்க. அதுக்காக தான் வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்றது. இன்னொன்று பெயர்கள் வந்து தனிநபர்களுடைய உரிமை. அதுல தலையிடுறது யாருக்குமே உரிமை கிடையாது. பெயர் வச்சவங்க உட்பட, மாற்றக்கூடாது, பெயர் வச்சவங்க உட்பட மாற்றவே முடியாது நீங்க. சோ வந்து இன்னொன்னு அடையாளத்தை வந்து அது அழிக்கிறது. நான் அதனாலதான் வந்து அண்ணா லைப்ரரியில போயிட்டு அவங்க அதுதான் சொல்றேன், தனிநபர் விருப்பமா. பெயருக்கு சொந்தக்காரங்க, பெயர் வச்சவங்க ஒருத்தரா இருந்தாலும் அந்த பெயர் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், வைக்கலாம். ஏன்னா வந்து அதெல்லாம் அவங்களுக்கு அறியாம அவங்க மேல ஒரு திருப்பி பெயர்ல இருந்து, மொழியில இருந்து, மதத்துல இருந்து இதெல்லாமே வந்து நமக்கு நம்ம மேல திணிக்கப்பட்டவை. அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அதில் வெளியேறதும் அவங்க விருப்பம் தான். சோ இந்த உரையாடல்ல வேற யாரும் ஏதாவது கேள்விகள்? ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட வந்து யாராவது பேர சொன்னீங்கன்னா அப்படியா? நான் அப்படிதான் டக்குனு அடுத்த மறந்துட்டு போயிடலாம். தோழர் அக்கலூர் ரதி அவர்கள், தோழர் தஞ்சாவூர் கவிராயர், தோழர் கந்தசாமி, தோழர் கன்யூட் ராஜ், இது வரைக்கும் தெரியும். சுபி எழுத்தாளர், கவிஞர், முருகதீப் சின்யா கவிஞர், எழுத்தாளர், ஆமா மாயவரத்துக்காரர் பாத்தீங்களா, ஊர்க்காரங்க டக்குனு வந்து அட்ரஸ் பண்ணிட்டாரு. அடுத்ததா டேப் சங்கர், அவர் திருநெல்வேலி சொல்லணுமா? சித்ரா சங்கர், சிறுநாள் வந்து சொல்லணும். சித்ரா சங்கர், கௌரி ராமன், சுகுணா சம்பத், இவர் வந்து தோழர் வந்து பீட்டர், தமிழன் காசி, அவர் வந்து தோழர் அதிகமாக பண்ணக்கூடாதுங்கிற முடிவு எடுக்க வச்சது காரணம் அக்லூர் ரவி. இவர் வந்து ஒரு எழுத்தாளர், இவர் நல்ல வாசிப்பாளர், எழுத்தாளர். சம்பத் வந்து சிட்லப்பாக்கம் ஏரி சார்ந்த விஷயங்கள்ல முழு ஈடுபாட்டோடு இருந்து நம்ம சிவா தெரியுமா உங்களுக்கு? எங்க ஏடிஆர் சிவா, ஏடி ருக்மணி சிவா டெலிபோன்ல அவங்க எடுத்த கிருஷ்ணாங்கினி எல்லாம் எடுத்த விஷயத்த இவங்க வந்து சேவ் லேக் அப்படின்னு ஆரம்பிச்சு ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான இவங்க வந்து ரிட்டையர்டு தமிழ் ஆசிரியர்,
அவங்க வந்து அதே ஏரிக்கரையில ஒரு வாசிப்பு மூமெண்ட் ரீச் அப்படின்னு ஒரு அதுக்குதான் வந்திருந்தாங்கல்ல. நேற்று அதுக்குதான் வந்தது. அது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவரு ஒரு ரொம்ப அற்புதமான பரவலான வாசிப்பாளர் அவர் சங்கர். வாசிப்பை நேசிப்பவர்கள் வழங்கக்கூடிய அனைத்து பரிசுகளையும் அள்ளி செல்லக்கூடிய மொத்தமா பார்த்தா எழுதுற அளவுக்கு எனக்கு முடியல, கிராஸ் பண்ண முடியல. நீங்க ஒரு கட்டுரை எழுதினாக்க ரொம்ப டாக்குமெண்டா இருக்கும். சரக்கு எடுத்து வச்சு பக்கமா 10 பக்கமா எழுதி அனுப்புறது வந்து நல்லதுங்க. நீங்க எல்லாருடைய சார்பாகவும் உங்களுடைய சொல்றாங்க. ஆக்சுவலி நுழைகுளம் நாங்க அந்த வாராந்திர கூட்டங்கள் பொன்னான நினைவுரை நடத்திட்டு வந்துட்டு 100வது கூட்டத்தை இதே போல நேரடி சந்திப்பா நடத்தணும். இன்ஸ்டாலேஷன் அதுல வந்து சுப்பாராவ் மதுரையில இருந்து இந்த சம்பவம் வந்து அவர் பேசினார். மிக முக்கியமா அவர் சொன்ன ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ் அபத்தங்கள் சில விஷயங்கள்லாம் பேசினார். ஒயிட் நைட்ஸ் நம்ம எல்லாரும் வந்து வெந்நீரர்கள் படிச்சிருக்கோம். ஆக்சுவலி வந்து வெந்நீரர்களுக்கு நேரடியா வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம விடிய இருக்கவங்க தான் நம்ம வந்துட்டு உறங்கா இரவுகள்ங்கிறது தான் வந்து அதுக்கு சரியானது. ஆனா அப்படியே நேரடி மொழிபெயர்ப்பா ஒயிட் நைட்ஸை வந்து வெந்நீரர்கள்னு மாத்தி அது பயங்கர பிரபலம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து யாராவது உறங்கா இரவுகள் வாங்க மாட்டாங்க. வெந்நீரர்கள்லாம் அந்த அளவுக்கு அந்த புத்தகம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து லேடி வித் டாக் எவ்வளவு அபத்தமா மொழிபெயர்த்திருந்தாங்க. நாயுடன் கூடிய மாதுன்னு மொழிபெயர்த்த ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம். நாய்க்கார சீமாட்டி வந்து அது லேடி வித் டாக் அது ரொம்ப அத வந்து ஒருத்தர் எழுதும் போது நாயுடன் கூடிய மாதுன்னு எழுதி வச்சிருக்காரு. திருப்பி சொல்லாதீங்க. இருக்கு இந்த மாதிரியான அபத்தங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அந்த மொழிபெயர்ப்புங்கிற இடம் வந்து இப்ப தோழர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொன்ன சுபியும் சொல்லும்போது சொன்னோம். நம்ம இந்த வடலூர் ஜூ போனோம்னா அந்த பறவைகளுக்கு எல்லாம் ஒரு குளத்தை சுத்தி மேல ஒரு அந்த வளம் நெட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பறவைகளுக்கு வந்து மற்ற பறவைகள்லாம் வானத்துல பறந்து இதுக்கு வானம்ங்கிறது அந்த வலைக்குள்ளதான் அதனுடைய வானங்கிற மாதிரி வலைக்குள் வானம். ஆமா, அப்படி வந்து அது கட்டுப்பாடுகள் நிறைந்தது. ஆனா அதுக்குள்ளதான் அதுக்கான சுதந்திரம். நீங்க வந்து கூண்டுக்குள்ள அடிச்ச மாதிரி நம்ம நினைச்சிக்க வேண்டியதில்லை. பட் அந்த மாதிரி ஒரு குளத்தை சுத்தி வலைய போட்டு அதுக்குள்ள பறந்துட்டு இருக்கலாம். அதுக்குள்ள அவங்களுக்கான கட்டுப்பாடுகள் அதுக்குள்ளேயே பறந்து எல்லாத்தையும் நீங்க வந்து செயல்படுத்தணுங்கிறது அந்த அளவுக்கு கடினமான சுதந்திரத்தோட ஒரு எழுத்தாளர் வந்து எழுதுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவோட சுதந்திரத்தோட ஒரு மொழிபெயர்ப்பு எழுதுறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம். இந்த சிக்கல் வந்து என்ன வேணா எழுதிடலாம். எழுத்தாளர் அவங்களுக்கு தோன்ற அத்தனை எழுதிட முடியாது. அவங்க இது ஏன் படைக்கு எனக்கான சுதந்திரம் ஒரே வரி சொல்லிட்டு போயிடலாம். இந்த விஷயத்த முக்கியமா சொல்லணும். தோழர் வந்து இந்த தோழர் ஒரே நிமிஷம் இதை சொல்லிடுறேன். இந்த மொழிபெயர்ப்பு குறித்து வரும்போது தோழருடைய அந்த நதிக்கரையின் இதயத்தை புதியங்கள் தலைப்பு வந்த உடனே ஒரு கான்ட்ரவர்சி Facebookல கிளம்புச்சு. அது எப்படி வந்து அந்த தலைப்பை வந்து அவங்க அந்த நதிக்கரையின் இதயத்தை புதையும் வைக்கலாம். ஆக்சுவலி வந்து அதுக்கான ஒரிஜினல் டைட்டில் என்னத்தோட பரிமை காட் அண்ட் வூண்டட் நீ. அந்த வூண்டட் நீங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரை. இது நீங்க அந்த முழங்கால் காயத்தில் அந்த இதயத்தை புதையுங்கள் நம்ம அதை நேரடியா மொழிபெயர்த்தா அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க, இங்க இருக்கிற இந்த சமூகம் எப்படி புரிஞ்சுக்கும் என்னங்கிறது. அதே போலதான் கற்கொள்ளுங்கிறதுக்கான தலைப்பு அதெல்லாம் வந்து அதுக்கான தலைப்பை தேர்வு செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்கணும். அட் தி சேம் டைம் வந்து நீங்க அவங்க தான் சொல்ற மாதிரி கவர் கண்டிப்பா வந்து நான் ரெகுலரா சொல்லுவேன். எழுத்தாளர்கள் நான் சொல்றது நீங்க தலைப்பை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப வாசிப்பே கம்மி. அதுல வந்து தமிழ் வாசிப்புன்னு மாத்தி அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் மொழிபெயர்ப்பு போறாங்க. அப்படிங்கிறப்ப மொழிபெயர்ப்புக்கு போறதுக்கு நமக்கு பெரிய தோழர் சொன்ன மாதிரி பெரிய சிக்கலே இருந்திருக்காது. எடுத்த உடனே நம்ம எல்லாம் வந்து தாய் வாசிப்புக்கு போயிட்டவங்க. அதை தாயை வாசிக்காம கடந்து வந்தவங்க ரொம்ப வாசிப்புல இருக்கிறவங்க கம்மியா இருப்பாங்க, ரொம்ப குறைவு. பள்ளிக்கூடத்திலேயே வந்து நான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர், அவருடைய புக்ஸ் ஸ்கூல் லைப்ரரியில இருக்கும். நான் படிக்கும் போது வந்து எங்களுக்கு ஸ்கூல்ல பரிசு கொடுக்குறது எல்லாமே வந்து மாத்துவதான் ரஷ்ய புத்தகங்கள் தான் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் என்கிட்ட வந்து நெஞ்சை இருக்கும் மாணவிகள் ஒரு புத்தகம், லெனினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகம், இதெல்லாம் நான் பரிசா வாங்கின புத்தகங்கள் எல்லாம் ஆட்டை போட்டு போயிட்டாங்க. அது எதுவுமே என் கையில இல்ல. இப்போ இப்ப கரெக்ட் நீங்க சொல்றது இப்படிதான் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போதே மொழிபெயர்ப்புல சட்டன் போயிட்டோம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல. அதுக்கு பிறகுதான் ஈவன் சீரியஸ் லிட்டரேச்சருக்கு மற்ற இங்க எழுத வந்தது எல்லாமே
ஏன்னா எல்லா இடத்துலயும் அது அவைலபிளா இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள் அப்படி இல்லை. இப்ப சுகி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கவிதை வாசிக்க ஆரம்பிச்சு, சிறுகதை வாசிக்க ஆரம்பிச்சு, நாவல் வாசிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. இதுல வந்து நான் ஃபிக்ஷன் பக்கம் கவனங்கிறது ரொம்ப குறையுது. நான் ஃபிக்ஷன் வாசிக்கிற ஆட்கள் வந்து அதனாலதான் வந்து லிட்ரேச்சரை அதுவும் ஃபிக்ஷன் எழுதுறவங்க நான் ரொம்ப சொல்றது, எந்த காரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஏதோ இருக்கிற இன்ஃபர்மேஷன் மாத்தி சொல்லாங்க. அது ஃபிக்ஷனா இருந்தாலும் எதையாவது ஒண்ணு நம்ம வந்து எழுதிட்டு போயிட்டா இன்னைக்கு பாக்குறதெல்லாம் படிக்கிறதெல்லாம் உண்மை நம்புற ஜெனரேஷனா போச்சு. அதனால வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் எல்லாம் உண்மை நம்புற அளவுக்கு எல்லாம் இருக்கிற சூழல்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்தென்டிகேட்டடா அது ஃபிக்ஷன்ல சொன்னாலும் வந்து ஆத்தென்டிகேட்டடா சொல்லுங்க. ஒரு ஈவன் ஒரு வட்டார வழக்கு சொல்லிப்பாங்க சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த வட்டார வழக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தை நோக்கி ஒரு அடிப்படையா வச்ச கதையில இன்னொரு வட்டார சொல்ல நம்ம பயன்படுத்துற மாதிரி இருந்தா அது ரொம்ப ஆடா இருக்கும். அது வந்து அப்ப அது அந்த வட்டாரத்துல அந்த சொல்லி இருக்காங்கிற கேள்வி சட்டுன்னு நமக்கு வந்து முடல் இருக்காது. இங்க வந்து உட்காந்துருக்கு இது வந்து இந்த சொல்லி இங்க பயன்படுத்துவாங்களாமா, உடனே வந்து அந்த ஊர்ல 4 பேர் கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பயன்பாடு இருக்கா? ஒரு சில இடங்கள் இருக்கலாம், ஒரு சில ஊர்கள்ல இருக்கலாம். அப்ப அதை நம்ம கேட்டு தெளிவடைய வேண்டாம். நாற்கரத்துல வந்து நிரூபிச்சிருக்கோம். ஒவ்வொரு மாசம் இந்த கூட்டத்தை நம்ம இதே மாதிரி தொடர்ந்து வந்து உரையாடல்கள் நிகழ்த்தால வந்து இருக்கு. எல்லா மாதாந்திர கூட்டங்களுக்கும் ஏன்னா இணைய கூட்டங்கள் நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல அதுவும் நடத்திட்டு தான் இருக்கும். நேரடி அமர்வுகள் நமக்கு இன்னமும் வந்து நெருக்கமா உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால அந்த அடிப்படையிலேயே இந்த நேரடி கூட்டங்கள் எல்லாரும் பார்க்க இது ரெண்டாவது ஞாயிறுகள்ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம். மகாகவி அனைவருக்கும் நன்றி.